அன்புள்ள சகோதரர்களே, மரணத்தை பொறுத்தவரைக்கும் பலவிதமான முறையில் தலைப்புகளை என்ன செய்யலாம், போடலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு தலைப்பும் மனதிலே ஒரு தாக்கத்தை என்ன செய்யும், ஏற்படுத்தும். அதற்கு காரணம், மரணம் என்பது இந்த உலகத்திலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் முடிவு கட்டக்கூடிய ஒரு இறுதி நிலைதான் மரணம் என்பது. அதனால் நம்ம இந்த உலகத்தை கற்பண்டுகின்ற அமைப்பிலே எந்த தலைப்பு போட்டாலும் அதுக்கு என்ன செய்யும், பொருந்தும். மரணம் ஒரு சவால் அப்படி என்றாலும் அது பொருந்தும். அதே போன்று எதிர்பார்ப்புகள் அடங்கிவிடும் இறுதி நேரம், நிம்மதி தரும் இறுதி நேரம், இப்படி எப்படி போட்டாலும் என்ன செய்யும், அந்த தலைப்பு எங்களுக்கு பொருத்தமாக அமையும். காரணம், மரணம் என்பது உலக வாழ்க்கை டோட்டலாக முடிந்து விடுகின்ற நேரம். உலக வாழ்க்கை டோட்டலாக முடிந்து விடுகின்ற நேரம். நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு தெரிந்தே முடிகின்ற நேரம். அது நமக்கு தெரிந்தே முடிகின்ற நேரம். நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம், இந்த உலக வாழ்க்கை இதோடு முடிய போகிறது என்று தெரிந்து அந்த நேரத்தை சந்திக்கின்ற நேரம் அது. அதனால் எப்படி எந்த வகையில் தலைப்பு போட்டாலும் அது பொருந்தும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இந்த நேரத்திலே நாம் நிறைய மரணம் சம்பந்தமான உரைகளை கேட்டிருப்போம். அதனால் ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்ளாமல் நினைக்கிறேன். ஞாபகமூட்டுகின்ற உரைகள், தர்பியா ரீதியான உரைகளை பொறுத்த வரைக்கும் ஞாபகமூட்டலுக்காகவே நாங்கள் பலமுறை சொல்ல வேண்டியிருக்கும். ஞாபகமூட்டலுக்காகவே பலமுறை சொல்ல வேண்டியிருக்கும். சொர்க்கத்தை பற்றி நான் இப்போ பேசுகிறேன்னு வைங்க, சொர்க்கத்தை பற்றி நீங்கள் பலமுறை கேட்டதுனால நான் சொர்க்கத்தை பற்றி என்ன செய்யலாது, பேசாமல் இருக்க இயலாது. சொர்க்கத்தை பற்றி நான் பலமுறை கேட்டிருக்கிறேன், அதனால் இதுக்கு பிறகு என் வாழ்க்கையில் சொர்க்கத்தை பற்றி என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். நீங்கள் முடிவெடுக்கவும் இயலாது, பேச மாட்டேன், நான் என்ன முடிவெடுக்கவும் இயலாது. ஏன்? அது எமது அக்கைதாவுடைய ஒரு பகுதி. அந்த ஞாபகம் நம்மளுக்கு தேவை. அதே போன்று தான் நரகம், அதே போன்று தான் மரணம், அதே போன்றுதான் எமக்கு உரமூட்டக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும், எமது நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் திருப்பி 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 என்ன செய்ய வேண்டும், சொல்லப்பட வேண்டிய ஒரு அம்சம். எவைகளெல்லாம் எமது வாழ்க்கையில் நாங்கள் அதிகமாக திருப்பி திருப்பி கேட்கிறோமோ அவைகளுக்கு முரண்பட நாங்கள் அச்சப்படுவோம். அவைகளுக்கு முரண்பட, அதை தாண்டி செல்ல நாங்கள் என்ன செய்வோம், இயற்கையிலேயே அச்சப்படுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது ஈமான் உள்ளவர்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். ஈமான் இருந்தால் அது அவர்களுக்கு என்ன செய்யும், பயனளிக்கும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். எனவே அந்த அடிப்படையிலான தலைப்புகளில் ஒன்றுதான் இந்த மரணம் என்பது. இந்த நேரத்தில் நான் மரணம் பற்றிய சம்பவங்களையோ மரணம் பற்றிய நிகழ்வுகளையோ இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்பவில்லை. மாறாக, மரணம் என்றால் நாம் எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும். மரணம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், இந்த உலகத்தில் யாரும் மறுக்காத விஷயம், அதில் சந்தேகமே இல்லாத விஷயம். ஆனால் மரணத்தை பற்றிய அறிவு எமக்கு சரியாக வளர வளர வாழ்வை பற்றிய சரியான அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்வை பற்றிய சரியான அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும். மரணத்தை பற்றிய அறிவு சிறந்த முறையில் வளர வேண்டும். மரணம் நிச்சயம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் மரணத்தை பற்றிய அறிவு இருக்கிறது. மரணம் என்றால் என்ன என்று குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அறிவு இருக்கிறதே, இதை நாம் நிறைய படிக்க வேண்டிய விஷயம். அது படிக்க படிக்க எமக்கு வாழ்வை பற்றிய அறிவு அதிகரித்து கொண்டே இருக்கும். வாழ்வை பற்றிய அறிவு அதிகரித்து கொண்டே இருக்கும். எதிலையும் நம்ம முடிவை பற்றிய அறிவை தெரிகின்ற பொழுதுதான் ப்ரோக்ரஸ் பற்றிய அறிவு என்ன செய்யும், அது எப்படி கொண்டு போகிறது என்ற அறிவு முழுமையாக எங்களுக்கு என்ன செய்யும், தெரியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பிரயாணமும் முடிவை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம், ரோடையே என்ன செய்வோம், தீர்மானிப்போம். அதே போன்றுதான் வாழ்க்கையுடைய முடிவை வச்சு தான் நம்ம வாழ்கிற முறையை என்ன செய்வோம், நாங்கள் தீர்மானிப்போம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் மரணம் சம்பந்தமான விஷயத்திலே முதலாக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனையும் சுன்னாவையும் நாங்கள் படிக்கிற நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறான். அது என்ன என்று சொன்னால், எமக்கு வழங்கப்பட்ட தேர்வுகளும் எமக்கு வழங்கப்பட்ட அதாவது முடிவெடுக்கக்கூடிய உரிமைகளும் லிமிட்டட், வரையறுக்கப்பட்டதுதான் என்ற முதல் செய்தி. மனிதன் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் அதுதான் முதல் செய்தி, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் நாம் நமது பிறப்பை நினைத்து பாருங்கள். நமது பிறப்பு, நாங்கள் பிறப்பதற்கு முன்னால் நாங்கள் இந்த உலகத்திலே மனிதனை பொறுத்த வரைக்கும் எதை எடுத்தாலும்
தனது சொந்த தீர்மானத்துக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பான். சாதாரண குண்டூசு விஷயத்துல இருந்து அரசியல் விஷயம் வரைக்கும் தனது தீர்மானத்துக்கு தான் என்ன செய்வான் மனிதன் எப்பையும் முக்கியத்துவம் கொடுப்பான். வீட்டில் கூட ஒரு மேசைய மனைவியோட இஷ்டத்துக்கு போடுறதை விட நமது இஷ்டத்துக்கு போறதை நம்ம விரும்புவோம். இங்க போட்டா தான் நல்லா இருக்கும் அப்படி என்று சொல்லி அந்த முடிவில் கூட தனது ஏங்களை தான் என்ன செய்வான் சரி என்று சொல்லுவான். ஒரு வீட்டுக்கு ஒரு பெயிண்ட் அடிக்கிற விஷயத்துல கூட தனது ஏங்கள் தான் என்ன செய்வான் சரி என்று சொல்லுவான். சர்வசாதாரணமான சின்ன சின்ன விஷயங்களில் கூட யாருக்கு உரிமை எடுக்கக்கூடிய தகுதி இருந்தும் கூட கொடுக்காம நம்ம என்ன செய்வோம் இதுதான் சரி என்று சொல்லுவோம். ட்ரெஸ் சாய்ஸ் பண்றதுல கூட அதை தான் என்ன செய்வோம். இன்னொருத்தனுக்கு ட்ரெஸ் சாய்ஸ் பண்றதுல நம்மட முடிவை தான் என்ன செய்வோம் சரி என்று சொல்ல பார்ப்போம். இது மனிதன் இருக்கக்கூடிய இயல்பான விஷயம். எதிலையும் தனது தேர்வு தான் சரி, தனது தேர்வு தான் சரி என்பது இது பிழை கிடையாது. இஸ்லாம் அப்படித்தான் என்னது அல்லாஹ் தஆலா அப்படித்தான் மனிதனை படைத்திருக்கிறார். ஆனால் இப்படி சின்ன விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்திலையும் முடிவெடுக்கக்கூடிய மனிதன் பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாம் தனக்கு ஒரு திருமணமா தான் தான் முடிவெடுக்கிறான். தனக்கு மனைவி எப்படி வர வேண்டும், தனது மனைவி எப்படி இருக்க வேண்டும், மனைவியுடைய நிறம் எப்படி இருக்கணும், குணம் எப்படி இருக்கணும், இடம் எப்படி இருக்கணும், ஊர் எப்படி இருக்கணும், பொருளாதாரம் எப்படி இருக்கணும் என்று எல்லா விஷயத்தையும் தெரிவு செய்யக்கூடிய அமைப்பில் தேர்வு செய்யும் ஒரு படைப்பாகத்தான் அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்திருக்கிறான். ஆனால் இவ்வளவு பெரிய வீக்கெண்டு பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு இவ்வளவு தேர்வுக்குரிய ஆர்வத்தை கொடுத்து தேர்வுக்குரிய பவரை கொடுத்து தனது தனது இடம், தான் வாழுகின்ற முறை, தான் வாழுகின்ற அமைப்பு, தனக்கு வரக்கூடியவளுடைய நிலை, தனக்கு வரக்கூடிய சூழல், தனது வீடு, தனது தொழில் என்று எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய அவனை தீர்மானிக்கிறதுக்குரிய உரிமை அல்லாஹ் கொடுக்கல. அதுதான் ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனில் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வீக். 3 இடத்துல அல்லாஹ் அதை கொடுக்கல. 3ம் அவனோட வாழ்க்கையுடைய மிக முக்கியமான இடங்கள். ஒன்று, அவன் யார், எந்த தந்தைக்கு பிறக்கணும், எந்த தாய்க்கு பிறக்க வேண்டும், எந்த நிறத்தில் பிறக்க வேண்டும், எந்த இடத்தில் பிறக்க வேண்டும், அவனுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய குணம் எப்படி இருக்க வேண்டும், இதை பத்தி எதையும் அவன் தீர்மானிக்கல. ஆனா தண்ட மனைவி எப்படி இருக்கணும், அவளோட குணம் எப்படி இருக்கணும், அவள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும், அவள் எந்த முறையில் இருக்கணும், இதெல்லாம் யார் தீர்மானிக்கிறான்? அவன் தீர்மானிக்கிறான் அவன் சாய்ஸ் பண்றான், அவன் சாய்ஸ் பண்ணுகிறான். ஆனா தனது குணம், தனது நிறம், தனது தந்தை, தனது ஊர், தான் யார், எதுல அவனுக்கு சின்ன பங்கு கூட இல்லை, ஒரு சிறிய பங்கு. இன்னும் சொல்ல போனா அவட தாய்க்கு ஒரு பங்கு இருக்கு. அவருடைய தாய்க்கு அதுல கொஞ்சம் பங்கு இருக்கிறது. குங்குமத்தை குடி வெள்ளையா புறப்பாண்டது கொஞ்சமாவது ஒரு பங்கு இருக்குது. ஆனா அவனுக்கு அவன் உருவாகிறது அவனுக்கு என்னது தெரியாது. நான் இருக்கிறேன் என்றதை அவன் உணர்றதே ஒரு 9 வயசுல தான். நான் இருக்கிறேன் என்பதை அவன் உணர்வதே எத்தனை வயசுல? ஒரு 8-9 வயதுல தான் அவன் உணர்றான். அதுவும் முழுமையான உணர்வு இல்லை. அல்லாஹ் ருஷ்தன்னு சொல்றான். எப்ப உணர்றான்? ஒரு 14, 15, 16 ஆகிற நேரத்தில் தான் நான் இந்த உலகத்துல வாழ பிறந்திருக்கிறேன், நான் இந்த உலகத்துல நானும் அனுபவிக்கலாம், இந்த உலகத்துல எனக்கும் சுதந்திரம் இருக்குது என்பது தெரிய வருகின்ற வயதாகிற நேரத்தில் அவன் வாழ்க்கையில கால்வாசி முடிச்சுட்டா. லா தஅலமூன ஷைஆ அஹ்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. சுப்ஹானல்லாஹ். உங்கள் தாயுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் தஆலா உங்களை வெளியேற்றினான், உங்களுக்கு எதுவும் தெரியாத நிலையில், உங்களுக்கு எதுவும் தெரியாது, இல்மே இல்லை. லா தஅலமூன ஷைஅன், லா தஅலமூன ஷைஅன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எதுவுமே உங்களுக்கு தெரியாத வெளியாகிறீங்க அப்படின்னா என்ன? உங்களையே உங்களுக்கு தெரியாது என்ற அளவுக்கு என்று சொன்னால், உலகத்துல எல்லா குழந்தைகளும் தாயிடம் பால் அருந்தித்தான் என்ன செய்கின்றன? பிரிகின்றன. அல்லாஹ்வுடைய விதி அது. ஆனா அது ஞாபகத்துல கூட நம்மளுக்கு என்னது இல்லை என்று சொல்லுகின்ற அளவு. இன்னொன்றை பார்த்து தான் இன்னொரு தாய் பால் குடிப்பதை பார்த்து அடைய தாய் பால் ஊட்டுகிறாள் என்ற உணர்வு அப்பதான் என்ன செய்யுது? வருகின்ற அமைப்பில் அல்லாஹ் தஆலா படைச்சிக்கிறான். இது மனிதன் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பலகீனம். மனிதன் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற ஒரு பலகீனம். வாயால ஏற்றுக்கொள்வான், உள்ளத்தால தனது தேர்வை தான் இன்னொத்தன் தீர்மானிச்சான் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற ஒரு பலகீனம். எதுவுமே இல்லை என்று சொன்னா நினைச்சு பாருங்க. நீ எந்த தந்தைக்கு பிறக்க விரும்புறேன்னு கேட்டிருந்தா நிறைய பேர் இப்புள்ள தந்தைமாருக்கு நான் பிறக்க விரும்பவில்லை அப்படின்னு நினைச்சிருப்பாங்க, பதில் சொல்லிப்பாங்க. நீ எந்த நாட்டில் பிறக்க போறேன்னு கேட்டிருந்தா நம்ம இந்த நாட்டில் நீ பிறக்கவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நாடுகளை தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அந்த மாதிரியான மனநிலையோட தான் நம்ம இருக்கிறோம். எல்லாமே நம்ம தீர்மானிக்கிறதா. நிறைய பேர் இறைவன் தமக்கு தீர்மானித்ததை விரும்புவது கிடையாது.
நான் இப்படி பிறந்திருக்க கூடாது, இந்த நேரத்தில் பிறந்திருக்க கூடாது, இந்த ஊரில் பிறந்திருக்க கூடாது, இந்த ஸ்டேட்டஸில் பிறந்திருக்க கூடாது, இந்த குணத்தில் பிறந்திருக்க கூடாதுன்னு நிறைய பேர் வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் மாற்றமான தீர்மானம் மாதிரி அவன் தீர்மானிக்கலை, அவன் அதை என்ன செய்யலை, தீர்மானிக்கவில்லை. சரி அன்புள்ள சகோதரர்களே, அவன் தீர்மானிக்கவில்லை, பிறந்த பிறகும் அவனால் தீர்மானிக்க முடியவில்லை. ஒரு 10, 12, 11 வயதில் தன்னை தீர்மானிக்கக்கூடிய வயதுக்கு வந்துட்டான் தானே, அப்போ முடிவையாவது தீர்மானிக்க இயலுமா? இதுதான் உனக்கு இல்லை. உன்னை உருவாக்குறது தான் உனக்கு தீர்மானம். எல்லா விஷயத்திலும் தீர்வை விரும்பக்கூடிய மனிதன் அவனை தீர்மானிக்கல, டோட்டலாக அவனை தீர்மானிக்கல, டோட்டலாக எதுலேயும் அவன் தீர்மானிக்கல. அவனது முடிவையாவது அவனது அழிவையாவது தீர்மானிக்கலாமான்னு கேட்டால் அதில் எதெல்லாம் ஏலாண்டு பாருங்க. எப்போ அழிகிறான், எப்போ மரணிக்கிறான் என்பதை அவனுக்கு தீர்மானிக்க முடியாது. அடுத்த செகண்டும் இருக்கலாம், இறுதி எல்லையும் இருக்கலாம். அடுத்த செகண்ட் அவன் என்ன செய்யலாம், மரணிக்கலாம் என்கின்ற லெவல் அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். அழிவான சூழலில், நோயான சூழலில் தப்பி போறான், ஆரோக்கியமான சூழலில், பாதுகாப்பான சூழலில் மரணிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எப்படி அழிவான சூழலில், நோயான சூழ்நிலையில் தப்பிறான், ஆனா பாதுகாப்பான சூழ்நிலையில், ஆரோக்கியமான சூழ்நிலையில் மரணிக்கிறான். தீர்மானிக்க வேண்டியது அவனுக்கு எந்த சுதந்திரமும் அல்லாஹு தஆலா வைக்கவில்லை. ஒன்று. சரி, எப்படி மரணிக்கிறான் என்பதையாவது, எப்போ மரணிக்கிறான் விடுங்க, எப்படி மரணிக்கிறான் என்பது ஒரு அனுமானம், அறிவுமானம், ஒரு அனுமானம் அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. இது வெறும் தத்துவம் அல்ல, நான் பேசுகிற நேரத்தில் சிந்தனையுள்ள எவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். உலகத்தில் யாரும் மறுக்காத விஷயம் இதுதான், உண்மை. அது எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருக்கலாம், எவ்வளவு படித்தவனாக இருக்கலாம், ஏண்டா எல்லோருக்கும் தீர்மானிக்கிறது விருப்பம். ஆனால் அவன் தீர்மானிக்க முடியாத 3 விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவனால் தீர்மானிக்க முடியாத 3 விஷயம். அதில் இரண்டாவது என்ன, நமது அழிவு, நமது முடிவு, அது எப்படி இருக்க வேண்டும், எங்கே இருக்க வேண்டும், எந்த நிலையில் இருக்க வேண்டும், எந்த நேரத்தில் இருக்க வேண்டும், அதில் சின்ன அனுமானம் கூட அவனால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது என்கின்ற அளவில் இறைவன் மனிதனுடைய வாழ்க்கையுடைய பலகீனத்தை வைத்திருக்கிறான். ஆரம்பமும் அவன் தீர்மானிக்கவில்லை, முடிவும் அவன் தீர்மானிக்கவில்லை. வாழுவதற்கு ஒரு சொற்ப பகுதி இறைவன் கொடுத்திருக்கிறான். அதில் தான் அவனுக்கு தீர்மானிக்கக்கூடிய சுதந்திரத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான். ஆனால் அதுலேயும் இறைவன் எப்படி பலகீனத்தை வைக்கிறான்னு சொன்னால், முழுமையாக அவனுக்கு அதில் தீர்மானிக்க இயலாது. அதிலையாவது தன்னை அறிவை பயன்படுத்தி எதெல்லாம் தீர்மானிக்கலாமான்னு பார்த்தால் இயலாது. அதில் அல்லாஹ் தஆலா லிமிட் வைக்கிறான். அதனால தான் எதிர்பார்ப்புகள், ஆசைகள் அப்படி என்று நம்மளை எடுத்துக்கொண்டுன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ எழுதலாம். ஆனால் கடந்த காலத்தில் நிறைவேற வேண்டும் என்று நாம் நினைத்தவைகள் எத்தனை நிறைவேறிச்சு? இல்லை. நிறைவேறாத காரணம் நம்ம முயற்சி எடுக்கலை என்றதா? முயற்சி எடுத்தோம், கடைசியில் தான் விளங்கிச்சு பீலை நம்ம போன ரூட்டு எங்கே விளங்கிச்சு, கடைசியில் நம்ம இப்படி எடுத்திருக்க கூடாது, இப்படி செஞ்சிருக்க கூடாது, இப்படி போயிருக்க கூடாது, இப்படி என்று எத்தனை வயசுல அவன் எழுதுறான்? 60 வயசில் எனது அனுபவங்களை நான் பிழிந்து எழுதுகிறேன் என்ன செய்வார், ஒரு புத்தகம் எழுதுவார். அதை பார்க்குறவன் என்ன செய்வான், அவர் அனுபவப்பட்ட மாதிரி நானும் அனுபவப்பட்டு போட்டு முடிவெடுக்கிறேன் அப்படின்னு இவனும் அந்த 60 வயசுக்கு வந்து தான் என்ன செய்கிறான், இவனும் முடிவெடுக்கிறான். மற்றபடி என்ன, யாரும் தன் வாழ்க்கையில் 100க்கு 100% தான் நினைத்ததை, தன் ஆசைப்பட்டதை, தான் இலக்கு வைத்ததை 100க்கு 100% அடைந்தது கிடையாது. 90% அடைந்தவர்கள் இல்லை, 80% அடைந்தவர்கள் இல்லை. உலகத்தில் எல்லோருமே 50க்கு குறைவாக அடைந்தவர்கள், எல்லோருமே 50க்கு குறைவாக அடைந்தவர்கள். அதனால தான் நீங்கள் யார்கிட்ட போய் உங்களோட சோகத்தை சொன்னாலும் அவன் திருப்பி எப்படி பேசுவான், நீங்கள் இதை சொல்கிறீங்க, நாம் பட்ட பாடு இருக்குதே என்ன, அவன் டபுளாக தான் என்ன செய்வான் உங்கள்கிட்ட பேசுவான். நீங்கள் யாரையும் சந்திங்க பாப்போம், ஆனால் அவனை பார்த்து அவன் எப்படியோ வசதியான உச்சகட்டத்தில் இருப்பான், நீங்கள் பரம ஏழையாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நான் பட்ட கஷ்டம் என்ன தெரியுமாண்டா, அவரெல்லாம் கேட்டுட்டு நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன், நான் பட்ட கஷ்டம் இருக்குதானே, இதாவது பரவாயில்ல நீங்கள் நினைப்பீங்க. யாரும் நினைக்க மாட்டா, அப்படி சொன்னால் கோவம் தான் வரும், விளங்கிட்டா? ஆனால் அப்படி தான் சொல்கிறான் மனுஷன். உலகத்தில் உள்ள எல்லாருமே அப்படி தான் சொல்ல பழகிக்கிறான். நானாக இருந்தால், நீங்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அப்படி. யார் இந்த இடத்த புரிஞ்சுக்கொண்டாலும் அவனை தவிர, இந்த இடத்த புரிஞ்சுக்கணானோ அவன் மனதளவில் நான் இவனை விட கஷ்டப்பட்டுக்கிறேன் நினச்சிக்கன்னு அடங்கிடுவான், சொல்ல மாட்டான். இதுதான் உலகத்தை நிலைமை. அப்போ அர்த்தம் என்ன, அவன் 50% தன் எதிர்பார்ப்புகளை இழந்திருக்கிறான். அதனால தான் எல்லாரும் இந்த சோகத்தை பேசுகிறான். இல்லைன்னா என்ன சொல்லிருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ் நான்டா என் வாழ்க்கையில் சோகமே படலைன்னு சொல்ல வேண்டியதானே. சொல்கிற மாதிரி என்னது இல்லை, யாரும் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இது முதல் இடம். இந்த உலகத்திலேயே அல்லாஹு தஆலா
பலகீனத்தை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கக்கூடிய முதல் இடம் மரணத்துடைய செய்தியில நாம் நம்மை தீர்மானிக்கவில்லை, நமது முடிவை தீர்மானிக்கவில்லை, இடைப்பட்ட காலங்களை நம்மால் முழுமையாக தீர்மானிக்க முடியவும் இல்லை. இது குர்ஆனில் அல்லாஹ் நிறைய பேசக்கூடிய விஷயம். வலகத் அலிம்துமுன் நஷ்அத்தல் ஊலா ஃபலௌலா ததக்கரூன். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நீங்க முதலாவது எப்படி உருவாகினீங்கன்றது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? நீங்க முதலாவது எப்படி உருவாகினீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? கொஞ்சமாவது சிந்திக்க மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். நீங்கள் அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்தில் மிம்மா இம்மஹீன், மிக தரம் இழந்த ஒரு நீர்த்துளியிலிருந்து உங்களை நாம் படைத்திருக்கிறோம் என்றான். உங்களை உருவாக்கின என்னன்னு சொன்னா ஒன்றுமே இல்லை நீங்க என்ற அல்லாஹ் தஆலா உங்களை ஒன்றுமே இல்லை அதுலேருந்து உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறோம். கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா நீங்க யாரு அப்படின்றத? மறக்கலாமா? இதை யாரா மறுக்க முடியுமா இந்த உலகத்தில்? இல்லை. அப்ப அதனால் அன்புள்ள சகோதரர்களே, மனிதன் அடிக்கடி யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? மனிதன் மறப்பான். எப்போ மறப்பான்னா ஜீனா. அல்லாஹ் தஆலா சொல்ற இந்த உலகத்தை நம்ம ஜீனத்தாக ஆக்கி இருக்கிறோம். பேசுகின்ற நானும் மறப்பேன், கேட்கின்ற நீங்களும் மறப்பீர்கள். ஆனால் அறிவு போய்விடக்கூடாது. அந்த மறதி எங்கே கொண்டு போய்விடக்கூடாது? பெருமைக்கு கொண்டு போய்விடக்கூடாது, மற்றவனை மட்டம் தட்டுகின்ற இடத்திற்கு கொண்டு போய்விடக்கூடாது. உடனே திருப்பி வருகின்ற இடத்துல தான் அந்த மறதி இருக்கணும், மூழ்கி விடக்கூடாது. உடனே திருப்பி சொன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? மூமின்கள் எப்படி என்று சொன்னால், அதாவது யாராவது ஷைத்தான்களில் ஒரு கூட்டம் அவர்களை தொட்டுவிட்டால் ததக்கரு ஃபஇதாஹும் முப்சிரூன், உடனே ஞாபகத்துக்கு வந்து விடுவார்கள், பார்வையுடையவர்களாக மாறி விடுவார்கள். அவங்களுக்கு அதாவது தாயிஃபத்தும் மின ஷைத்தான், ஷைத்தான்களுடைய ஒரு கூட்டம் அவங்கள தொட்டுட்டாங்கன்னு வைங்க, உடனே ததக்கரு ஃபஇதாஹும் முப்சிரூன், ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க. மூழ்கி விடக்கூடாது. இந்த மூழ்கள் தான் நம்மளை என்ன செஞ்சிடும்? அழித்து விடும். இதுதான் வாழ்க்கையுடைய உண்மையான யதார்த்தமே. அதுதான். நம்ம என்னதான் செய்து விட்டாலும் யோசிச்சு பாருங்க பாவம், எவ்வளோ தத்துவம் பேச, எவ்வளோ எழுதி, எவ்வளோ இன்பம் கண்டாலும் நீங்க எந்த இன்பத்தை நினைச்சிட்டு மரணத்தை நினைச்சா என்ன செய்து? உங்களுக்கு ஒண்ணுமே செய்யலாம் போயிடும். இங்க வாழ்க்கையில எதுவுமே செய்யலாம போய்விடும். அந்த அறிவு அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு மட்டும்தான் கொடுத்தான். அல்லாஹ் தஆலாவுக்கு முடியும் உங்களை எல்லோருக்கும் அந்த அறிவை தருவதற்கு. மறதியற்ற அறிவு, மரணத்தை பற்றிய முழுமையான அறிவு தருவதற்கு முடியும். தந்தால் நம்ம வாழ்ற முறை மாறிடும், வாழ்க்கையை நம்ம இழந்து விடுவோம், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது. அதனால் அல்லாஹ் தஆலா குறைச்சி தந்திக்கிறான். அறிவையே அல்லாஹ் குறைச்சி தந்திக்கிறான், ஞாபகத்தை அல்லாஹ் குறைச்சி தந்திக்கிறான். மறதியை இங்க உங்களுக்கு ரஹ்மத்தாக தந்திருக்கிறான். மறதியை அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தாக தந்திருக்கிறான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ் தஅலமூன மா அஅலம், நான் அறிந்தவற்றையெல்லாம் நீங்கள் அறிந்திருந்தால், லதஹிக்தும் கலீலம் வலபகைத்தும் கஸீரா, நீங்கள் அதிகமாக அழுதிருப்பீர்கள், கொஞ்சமாக சிரித்திருப்பீர்கள், இந்த வாழ்க்கையில் சந்தோஷமே கண்டிருக்க மாட்டீர்கள், காடுகளுக்கு சென்றிருப்பீர்கள் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா அந்த இல்மை குறைச்சி தந்திக்கிறான். அதிலையும் குறைச்சி தந்த இல்மிலையும் மறதி, ஞாபகம் என்று ரெண்டையும் மாறி வர வைத்திருக்கிறான். ரஹ்மத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா அப்படி செய்திருக்கிறான். முதல் அம்சம் சகோதரர்களே. எனவே பெரும் கோடீஸ்வரனாக ஆகினாலும், பெரும் அரசியல் ஆட்சியாளர் நிலைமைக்கு வந்தாலும், நம்ம இங்கிருந்து பார்த்து கொண்டே என்ன நினைக்கிறோம்? சாதாரண மனிதர்கள் மேலுக்குள்ள அரசியல்வாதிகளை ஆட்சியில் என்ன நினைக்கிறோம்? எப்படி பெருமை அடிக்கிறான், மௌத்தாக போறான் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? நம்மளே பார்த்து நம்மளை கீழுள்ளவன் நினைக்கிறாங்க. நம்மளே பார்த்து நமக்கு கீழுள்ளவன் நினைக்கிறான், அவனை பார்த்து அவனுக்கு கீழுள்ளவன் நினைக்கிறான். வசதி உள்ளவர்களும் வாய்ப்புள்ளவர்களும் ஆட்சி உள்ளவர்களும் கொஞ்சம் ஆட்டம் போடுகின்ற பொழுது கீழுள்ளவன் அப்படிதான் நினைக்கிறான். அவனுக்கு விளங்குது அது. ஆனா அவன் ஸ்டேட்டஸ் அவனுக்கு விளங்காது. எது விளங்காது? அவனது நிலை என்ன செய்யாது? அவனுக்கு விளங்காது. மேலுக்குள்ள நிலை நம்மளுக்கு என்ன செய்யும்? இதெல்லாம் போக போறதான, என்ன கொண்டா போறான், 60 வருஷம் அப்படின்னு பார்க்கிறோம். 60 வருட வாழ்க்கை, 3 கோடி, அந்த 3 கோடி பெருமதியான அந்த குலக்க கொண்டா போறான் இல்லையே. ஆனா பார்க்கிறோமா இல்லையா? அவன்கிட்ட பெரிய இந்த அதாவது தங்க வாகனம் அடிக்கிறான், கொண்டா போறான் நினைக்கிறோம். ஆனா நம்மளுக்கு விளங்குது, அவனுக்கு விளங்கல. அதே போல நம்மளுக்கு சிலது விளங்கல, நம்மளுக்கு கீழே உள்ளவனுக்கு என்ன செய்தது? விளங்குகிறது. அல்லாஹ் பொருளாதாரத்தை கூட்ட கூட்ட சில ஞானங்களை குறைத்து கொண்டு வருவான். அதுக்கிடையில போராடி நம்ம இந்த இடத்தை பேலன்ஸ் பண்ணி கண்டாலே தவிர, போராடி நமது போராட்டத்தை கொடுத்து அந்த இடத்தை பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளாலே தவிர இது நடக்காது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதல் அம்சம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உலகத்துடைய நியதி, விதி. அல்லாஹு தாலா இதை சொல்லுகிற நேரத்தில் நான் உங்களுக்கு ஆரம்பம் சொன்ன மாதிரி முடிவே அல்லாஹு தாலா சொல்றான். ஃபிர்அவுனை அழிச்சிட்டு
ஃபிர்அவுனை அல்லாஹு தஆலா கடல்ல மூழ்கடித்து விட்டு அல்லாஹ் எப்படி சொல்றா, ஃபனபத்னாஹும் ஃபில் யம், அதாவது அந்த நதியில் தூக்கி எறிந்தோம் என்றான். அப்படி சீப்பா சொல்றான் ஃபிர்அவுனை, தூக்கி எறிந்தோம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா அந்த சூறால சொல்றான் எப்படின்னா, கம் தரகு மின் ஜன்னாத்தி வ உயூன் வ ஸுரூஇன் வ மகாமின் கரீம் வ நஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகிஹீன் கதாலிக வ அவ்ரஸ்னாஹா கௌமன் ஆகரீன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், கம் தரகு மின் ஜன்னாத்தி வ உயூன், எத்தனை தோட்டங்கள், எத்தனை தோட்டங்கள், எத்தனை நீர்நிலைகள், எத்தனை விவசாய நிலங்கள், எத்தனை சந்தோஷங்கள், எத்தனை மகிழ்வான இடங்கள், எல்லாத்தையும் அவர்கள் விட்டு சென்றார்கள், எல்லாவற்றையும் விட்டு சென்றார்கள். வனஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகிஹீன், எத்தனையோ சந்தோஷங்கள், அவர்கள் சந்தோஷம் அடைந்து கொண்டிருந்த இடங்கள் விட்டு சென்றார்கள். கதாலிக், அவ்வாறுதான் பின்னால் வரக்கூடிய சமுதாயத்துக்கு நாங்கள் அதை சொந்தமாக்கினோம், பின்னால் வரக்கூடிய சமுதாயத்துக்கு நாம் சொந்தமாக்கிறோம். அவர்களுடைய அந்த அழிவால் வானங்கள் அளவும் இல்லை, பூமி அளவும் இல்லை என்றால் ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வமா கானு முந்தரீன், ஸமாஉ வல் அர்து வமா கானு முந்தரீன், வானங்கள் அளவும் இல்லை, பூமி அளவும் இல்லை, அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படவும் இல்லை. வானங்கள் அளவும் இல்லை, பூமி அளவும் இல்லைன்னு அல்லாஹ் ஏன் சொல்றா? வாழ்ந்ததே வானம் பூமிக்காகத்தான். நம்ம யாருக்காக வாழ்றோமோ அவன் அழணும், மனைவி அழுவான், புள்ள அழும், சொந்தங்கள் அழும், வானமும் பூமியும் அழல என்றான்ல. நீ வாழ்ந்தது இதுக்காக வேண்டியன்னா அது உனக்கு அழலையே. மனைவி அழுகிறான்னு நீ அவனுக்காக வாழ்ந்தாய், வாழ சொல்லுது இஸ்லாம். ஆனா நீ எந்த சொத்து நீர்நிலைகள் சந்தோஷம் நினைச்சாயோ அதுல எந்த சேஞ்சும் இல்லைன்றான்ல. அழல்லேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றது இலக்கிய நயம் மட்டுமல்ல, இன்னொன்று இருக்குது. அழுத அல்லாஹ்வுக்கு தெரியும், அவனுடைய அழுகைகளையும் அவனுடைய பேச்சையும் அல்லாஹ்வுக்கு தெரியும். தன்னிட்ட 60 வருஷம் இருந்துட்டு போறவன் நினைச்சு அழணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து அந்த குச்சி அழுதுதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறுகிற நேரத்தில், அதை விட்டு போன நேரத்தில் நம்மளுக்காக அழாது. வானங்களும் மழல்ல, பூமியும் மழல்லன்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே முதல் அம்சம் சகோதரர்களே, மனிதனை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100% தெரிந்த விஷயம், நம்ம என்னதான் அறிவுல உச்சகட்டத்தை அடைஞ்சிட்டாலும், என்ன பெரிய தத்துவத்தை பேசிவிட்டாலும், இந்த தத்துவத்தை உலகம் ஏத்துக்கலாது விட்டாலும் கூட உண்மை இதுதான். இதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபிக்ஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அராதல்லாஹு பிஹி மயுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு கைரை நாடினால் அவனுக்கு மார்க்க விளக்கம் கொடுப்பான். வமை யுத்தல் ஹிக்மத ஃபக்கது ஊத்திய கைரன் கதீரா, யாருக்கு ஹிக்மத் கொடுக்கப்பட்டு விட்டதோ அவருக்கு நிறைய கைர் கிடைச்சாச்சு, அவருக்கு நிறைய கைர் கிடைச்சாச்சு. இந்த விளக்கம் மிக முக்கியம் சகோதரர்களே. முதல் அம்சம், மரணத்தை பற்றிய செய்தியில் தேர்வுகள் நமக்கு லிமிட்டடாகத்தான் என்ன செய்திருக்கிறது, வழங்கப்பட்டிருக்கின்றன. நமது பிறப்பிலோ, நமது வளர்ப்பிலோ, நமது முடிவிலோ, நடுப்பகுதியிலோ நமக்கான தேர்வுகள் கொஞ்சம்தான். இப்படி இருக்கக்கூடிய மனிதன் எப்படி இந்த உலகத்தில் இந்த மரணத்தை மறந்து வாழலாம், எப்படி வாழலாம் என்பது நம்ம என்ன செய்யணும், யோசிக்க வேண்டும். முதல் அம்சம் சகோதரர்களே. இரண்டாவது, மரணத்தை பற்றி குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய பொதுவான வசனங்கள்லாம் எடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான செய்தி, எப்பொழுதுமே மனிதன் நான் அவசரமாக மௌத்தாகுவதற்கு தகுதியானவன் அல்ல அப்படின்னு நினைப்பான். அப்படின்னா என்ன, அல்லாஹ் தஆலா என்னை அவசரமாக மௌத்தாக மாட்டான், நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஆள். இது எல்லாருக்கும் இருக்கு, இது புரிஞ்சுக்கோங்க. எப்படி அல்லாஹ் தஆலா என்ற சேவைக்காக வேண்டி என்னை கொஞ்சம் வைப்பான், அல்லது என்ற தேவைக்காக வேண்டி கொஞ்சம் வைப்பான். குடும்பத்துக்கு நான் குடும்பத்துக்கு செலவழிச்சிருக்கிறேனா இல்லையா? அப்போ அல்லாஹ் தஆலா என்ன எப்படி எடுத்த என் குடும்பத்தின் நிலைமை என்ன, எல்லாருக்கும் இந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, இது வெளியே சொன்னா யாரும் ஏற்றுக்கல மாட்டாங்க தானே. ஆனால் மனதளவில் என்ன நினைச்சிருக்கிறான் தெரியுமா, எல்லார்ட்டையும் இந்த எண்ணத்தை சைத்தான் போட்டு வைப்பான். அல்லாஹ் தஆலா என்னை ஒரேடியாக மௌத்தாக்க மாட்டான், நான் என் குடும்பத்துக்கு மிக முக்கியமாக செலவழி நான் போனால் யார் அல்லாஹ் மற்ற இடங்களெல்லாம் மௌத்தாக்க வச்சுக்கிறேன், அங்கே ஏதோ ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருப்பான் போல இருக்குது. நம்மளுக்கு என்னது அப்படி இல்லை, இப்படி என்னே மனிதன் என்ன செய்யறான் நினைக்கிறான். அது மாத்திரமல்ல, ஆட்சியில் உள்ள என்ன நினைக்கிறான்னா, நான் நிறைய நல்ல சிறந்த எவ்வளோ கேவலமானவனும் சிறந்த ஆட்சி செய்யறான்னு நினைப்பான். அப்போ நான் சிறந்த ஆட்சி செஞ்சுட்டு நான் போன நிலைமை என்ன, இந்த கடன் கொடுக்க வேண்டியவன் என்ன நினைப்பான் தெரியுமா, உடனே அல்லாஹ் என்ன எடுத்தா நான் கடன் எப்படி கொடுக்குறது. அதனால அல்லாஹ் தஆலா நான் தொழுகையை பார்த்து, என்ன நோன்பை பார்த்து, என்ன ஜக்காத்தை பார்த்து, என்ன இபாதத்தை பார்த்து கடன் கொடுத்தவர் தான் என்ன செய்வான், மௌத்தாக்குவான். இது ஒவ்வொரு மனித. இன்னும் சிலர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, நான் பெரிய இந்த சமுதாயத்துக்கு மிக முக்கியமான தர்மவாளியாக இருக்கிறேன், சமூகத்துக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன், அல்லாஹ் தஆலா என்னை கொஞ்சம் எடுக்க மாட்டான், கொஞ்சம் ஒரு 10 வருஷமாவது என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா என்னை கொஞ்சம் சேவை செய்ய வச்சுட்டு தான் அல்லாஹ் தஆலா மௌத்தாக்குவான். மறந்துடுறாங்க. சஅத் இப்னு முஆத் மரணித்தார்கள்,
பெரிய பெரிய முஸ்அப் இப்னு உமைர் மரணித்தார்கள், நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள், நபிமார்கள் நாடு கடத்தப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள், தாபீன்கள் கொல்லப்பட்டார்கள், உமர் இப்னு கத்தாப் முஸல்லாவில் கொல்லப்பட்டார்கள், அலி ரலியல்லாஹு பள்ளிக்கு வருகின்ற பொழுது கொல்லப்பட்டார்கள். மறந்துடுவாங்க. அவர்களை விடவா நம்ம முக்கியம்? இந்த சமுதாயத்துக்கு அவர்களை விடவா நம்ம முக்கியம்னு கேட்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிற நேரத்தில் சஅத் இப்னு முஆதை விட ஒரு முக்கியமான நபர் இருப்பாரா? சஅத் இப்னு முஆத் ரசூலுல்லாஹ்ங்கட மடியில கண்ணீர் வடித்துக் கொண்டு மரணிக்கலையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு பாருங்க. ஆனா மனசு என்ன சொல்லும் தெரியுமா? நம்ம முக்கியம், நம்ம மிக முக்கியம், நம்ம அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், அவசரமா மரணிக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். மரணிச்சவங்க எல்லாரும் அப்படி நினைச்சவங்க தான், மரணிச்சவங்க எல்லாம் நினைச்சவங்க தான். மிஞ்சிக்கிறோம் நம்ம, இவ்வளவுதான். நம்மளும் அதே கேட்டகரிக்குள்ள வருவோம். இது இரண்டாவது. அன்புள்ள சகோதரர்களே, ஷைத்தான் என்ன செய்வான்னு சொன்னால், சர்வசாதாரணமாக நேரம் என்று வருகிற நேரத்தில், நல்லது என்று வருகிற நேரத்தில், எப்படி தூக்கத்துக்கு என்ன சொல்லுவான், அலைக்க லைலுன் தவீல் ஃபர்குத், உனக்கு நீண்ட நேரம் டைம் இருக்குது, தூங்குது. 5 நிமிஷம் தான் இக்காமத்துக்கே இருக்கும். ஆனா ஷைத்தான் என்ன சொல்லுவான், இந்த 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் ஆழமா தூங்கிடலாம், இந்த 5 நிமிடத்துக்குள் நம்ம கொஞ்சம் ஆழமாக தூங்கி விடலாம் அப்படின்னு தான் ஷைத்தான் என்ன செய்வான் சொல்லுவான். அது நியாயமாவும் நம்மளுக்கு படும் அந்த நேரத்தில். அலைக்க லைலுன் தவீல் ஃபர்குத், இதுதான் ஷைத்தானுடைய விஷயம். எந்த ஒரு விஷயத்தை செய்ய போவதாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்ற மனோநிலையை தருவதில் ஒரு இன்னொரு வடிவம் தான் இந்த மரணம். மரணம் கண் முன்னால தாய் மரணிப்பான், தந்தை மரணிப்பாங்க, நம்மளே அடக்கிட்டு வந்திருப்போம். குழந்தை மரணிச்சிருக்கும், நாம அடக்கிட்டு வந்திருப்போம். நமது நெருங்கிய நண்பர்கள் மரணித்திருப்பார்கள், நம்ம அடக்கிட்டு வந்திருப்போம். நம்ம ஏதோ உறவுகள் மரணிச்சிருக்கும், நம்ம அடக்கிட்டு வந்திருப்போம். அடக்கி ஆண்ட ஒரு மன்னன் மரணிக்கிறத பார்த்திருப்போம். ஆனா இதுக்கு மத்தியிலும் நான் மரணிக்க மாட்டேன்னு நினைப்போம். முன்னால எக்ஸிடென்ட் நடக்கும், பின்னால எக்ஸிடென்ட் நடக்கும், ரைட்ல நடக்கும், லெஃப்ட்ல நடக்கும். நம்மளுக்கு நடக்காத மாதிரியே இருக்கேன், நம்ம இன்னும் ஒழுங்கா நடக்கல, நம்மளுக்கு இன்னும் ஒழுங்கா என்ன செய்யல, ஒரு எக்ஸிடென்ட் படல. படாத வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம் தெரியுமா, நம்மளுக்கு படாது போல இருக்கு, நம்ம எப்பயும் கரெக்டா தான் என்ன செய்யறோம், போறோம் போல இருக்கு, நம்மளோட திறமை போல இருக்குது. அல்லாஹ் காப்பாத்தி கொண்டிருக்கிறான், உங்களுக்குரிய நேரத்தை அல்லாஹ் வைத்துக் கொண்டிருக்கிறான், அதுக்குரிய டைம் உங்களுக்கு வரவில்லை அப்படின்னு நினைக்க மாட்டோம். வீதியை கடக்கிறோம், எந்த நேரம் நம்ம அசால்ட்டா கடப்போமா, இல்லை, பார்த்து பார்த்து கடப்போம். சில நேரங்களில் நம்ம போவோம், கொஞ்சம் செகண்ட்ல பஸ் தாண்டி போய் நம்ம பின்னுக்கு வந்துடுவோம். நமது அறிவில்லது, நல்ல காலம் தப்பிட்டோம் அப்படி என்று சொல்லிட்டு நம்ம இயற்கையிலே அப்படி ஒரு நம்மளுக்கு ஒரு உணர்வு ஒன்று இருக்குது, அப்படி நம்மளோட உணர்வுக்கான திறமையை கொடுத்துட்டு இருப்போம் அது. ஆனா அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு அல்லாஹு தஆலா காலம் இருப்பதனால் அந்த இடத்துல காப்பாத்தின, அவ்வளவுதான். இதை விட கவனமான போனவங்களாம் மௌத்தாகிப்பாங்க. நீங்க கவனம் இல்லாம போய் எல்லாம் காப்பாத்திட்டான், கவனமா போனவன் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருப்பான், எடுத்து இருப்பான். அப்ப என்ன மனிதன் உணர மறுக்கிறான்டா, முடிவெல்லாம் அறிவால தப்புறேன்னு நினைக்கிறான், முடிவிலிருந்து தப்புறதெல்லாம் அறிவால தப்புறேன்னு நினைக்கிறான். பிழை. முடிவுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது, முடிவுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லாஹ் தஆலா முடிவொண்டு எழுதி இருந்தான்டா, லா யஸ்தக்திமூன ஸாஅத்தன் வலா யஸ்தஅখিরூன், ஒரு கணப்பொழுதே அவன் பிந்தவும் மாட்டான், அவன் முந்தவும் மாட்டான். இது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விதி. அப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி அல்லாஹ் தஆலா இதை செய்வான்? எனவே இரண்டாவது கட்ட நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, மரணம் என்பதை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் அப்படித்தான் ஷைத்தான் எண்ணத்தை போடுவான். நான் அப்படி இல்லை, அதனால தான் நம்ம மரணத்தை எங்களை விட்டு தூரமாகவே நினைச்சு கொண்டிருக்கிறோம், தூரமாகவே நினைத்து கொண்டிருக்கிறோம். நான் அப்படி இல்லை, எனக்கு அப்படி இல்லை நினைக்கிறோம். அந்த நிமிடம் பார்த்து அந்த உணர்வுக்குள்ளாகிறோம். ஒரு மரண செய்தி, நெருக்கமானவருடைய மரண செய்தி கண்டா, நெருக்கமான ஒரு மரண காட்சி கண்டால் அந்த உணர்வு கிட்ட நெருங்குறோம். நெருங்கினாலும் கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிடான் ஷைத்தான், அதை பெரும் பிரச்சாரம் செஞ்சு நம்மளை விட்டு தூரமாக்கி விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஷைத்தான் எங்களை தாமதிக்க செய்து கொண்டே இருக்கிறான், இறைவனை விட்டு தூரமாக்கி கொண்டே இருக்கிறான். அதனால்தான் ஒரு அறிஞர் சொல்றார், இன்னமா அந்த ஐயாமு, நீ மனுஷன் நினைச்சிடாத, நீ சில காலங்கள் தான், ஐயாம் பீரியட், அதாவது சில நாட்கள் கடந்து விட்டால் உன்னில் சில பகுதிகள் போய்விட்டன என்பது அர்த்தம். உன்னில் சில பகுதிகள் போய்விட்டன என்று அர்த்தம். இப்படி புரிஞ்சுக்கன்னு சொல்றான். காலம் போக போக என்ன அர்த்தம், நம்ம போய்கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது கட்டம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் மரணிக்க மாட்டேன் என்று ஷைத்தான் வைக்கக்கூடிய அந்த சிந்தனை இருக்குது. மரணிக்க மாட்டேன் நினைக்க மாட்டோம், இப்போ மரணிக்க மாட்டேன், கொஞ்சம் டைம் போகும், என் வேலையெல்லாம் முடிஞ்சவர் நான் மரணிப்பேன், இப்படி நினைக்கிறோமே, இது ஷைத்தான் தரக்கூடிய ஒரு கெட்ட எண்ணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அன்புள்ள சகோதரர்கள், இது என்ன செய்யும் தெரியுமா? இந்த சிந்தனை எங்கள்கிட்ட தொடர்ந்து இருந்தால் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியுமா? திடீரென மரணம் வந்தால் நாம் அந்த மரணத்தை உணர்வு ரீதியாக எதிர்க்க ஆரம்பிப்போம்.
உணர்வு ரீதியாக அந்த மரணத்தை விரும்ப மாட்டோம். அந்த மரணம் வந்து எங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைப்போம். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு தண்டனையை தந்த மாதிரி நம்ம நினைப்போம். நம்ம எதிர்பார்ப்புக்கு மாத்தமா அல்லாஹ் தஆலா நடந்த மாதிரி என்ன செய்வோம் நினைப்போம். அப்படி ஒரு முஃமின் நினைக்கவே கூடாது. எல்லா நிமிடமும் நான் அடுத்த செகண்ட் மரணிக்கலாம் என்ற சிந்தனை உண்டாக்கிக்கொண்டே இருக்கணும். நம்மளுக்கு அப்படி ஒரு சிந்தனை வந்து வைங்களேன், இல்ல இல்ல நான் அடுத்த செகண்ட் மரணிக்கலாம் வரும் சிந்தனை வரும். நாளைக்குள்ளேயா நம்ம மௌத்தா போறோம் அப்படி நினை வருமா? நாளைக்கு இந்த நிமிஷமே நம்ம மரணிக்கலாம், நாளண்டைக்குள்ளேயா மரணிக்க போறோம் அப்படியே நம்ம சிந்தனை வரும். இந்த செகண்டே மரணிக்கலாம் என்ற அல்லாஹு தஆலா சுபஹானல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்து இடையிலே மரணம் வந்து விட்டால்ன்றான் குர்ஆன்ல. அவன் எந்த பாதையில போறான்? அல்லாஹ்வுடைய பாதையில போறான். அல்லாஹு தஆலா சொல்றான் இடையில் மரணம் வந்து விட்டால் அப்படின்னா என்ன? நல்லது கெட்டது இல்ல, மரணம் எந்த டேட்ல எந்த டைம்ல என்ன செய்யும் வரும். நீங்க நல்ல சைட்ல இருக்கிறீங்க, நல்ல நோக்கத்துல இருக்கிறீங்க, நல்ல செயல்ல இருக்கிறீங்க, நல்ல பொறுப்புல இருக்கிறீங்கன்றதுக்காக மரணம் லேட் ஆகாது. அப்படி லேட் ஆகிறதா யாருக்கு முதல்ல லேட் ஆகக்கூடாது? நபிமார்களுக்கு லேட்டாக இருந்திருக்கணும், சஹாபாக்களுக்கு லேட்டாக இருந்திருக்கணும், பெரும் பெரும் தியாக தலைவர்களுக்கு லேட்டாக இருந்திருக்கணும். அவங்களுக்கு இடையில வரலையா? யார் ஹஜ்ஜுக்கு போற அவர் என்ன செய்யலாம்? நான் இடையில ஹஜ் எனக்கு தடைபட்டால் அப்படின்ற ஒரு நியத் என்னது நம்ம வச்சுக்கொள்ளணும்னு சொல்றோம். ஏன்? அல்லாஹ் தஆலா எதுலயே அந்த இடையில என்ன செய்யலாம்? அந்த தடையை கொண்டு வரலாம் என்பதை புரிந்து கொள்ளும். இந்த சிந்தனை ஆழ பதிய வைங்க. எப்போ ஒரு செகண்ட் அது வந்தாலும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வசியத்தை பத்தி எனக்கு சொன்ன நாளிலிருந்து, வசியத் என்றால் என்ன? இறைவனுக்கும் அவனுக்கும் இடையிலான கடமை அல்ல, அவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான அந்த உரிமைகள் கடமைகள். ரசூலுல்லாஹ் வசியத்தை பத்தி சொன்ன நாளிலிருந்து நான் தூங்குகின்ற ஒவ்வொரு நேரம் என் தலையணுக்கு கீழ் என் வசியத்து இருக்கும் அப்படின்றான். எப்பயும் வசியத்தை என்ன செய்யும்? ரெடியாக இருக்கும். அப்படின்னா என்ன? நான் இன்ற இரவு மரணித்தால் என் மனைவிக்கு அந்த வசியத்தை தெரிஞ்சிருக்கணும், மனைவி மரணித்தால் கணவனுக்கு அந்த வசியத்தை என்ன செய்யணும்? தெரிந்திருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை சகோதரர்களே. சைத்தான் இம்ஹால் அவகாசம் இருப்பது போன்றே சைத்தான் என்ன செய்வான்? எங்களுக்கு காட்டுவான். இரண்டாவது அம்சம். மூன்றாவது சகோதரர்களே, மரணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் உறுதியான ஒரு அம்சம், யாரும் சந்தேகம் இல்லாத ஒரு விஷயம், மிக 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 உறுதியான ஒரு அம்சம். அப்படியான ஒரு அம்சத்தை அல்லாஹ் ஒரு முறை சொன்னா போதும் குர்ஆன்ல, அப்படித்தானே? மவுத்து உங்களுக்கு வரும், சந்தேகப்பட. ஆனா குர்ஆன்ல மவுத்து உங்களுக்கு வரும் என்றது அல்லாஹ் தஆலா அழுத்தி அழுத்தி சொல்றான். நீங்க கோட்டையில இருந்தாலும் வரும், கட்டப்பட்ட கோட்டை கொத்தளங்கள் இருந்தாலும் வரும், நீங்க வெருண்டு ஓடினாலும் வரும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றேன். இதை ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லணும்? மவுத்து தான் நிச்சயம். உலகத்துல மவுத்தை மறுத்தவர்கள் யாருமே இல்லை, மவுத்தை மறுத்தவர்கள் யாருமே இல்லை. இன்றைக்கு எந்த விஞ்ஞானியாவது அதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டிக்கிறானா? நம்ம மவுத்தாகாம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு எவனும் ட்ரை பண்ணல. போகின்ற உயிரை கொஞ்ச நேரம் பிடிச்சி வைக்க என்ன வழி என்ன செய்யறான்? ட்ரை பண்றானே தவிர மவுத்தை நீக்கிறதுக்கு எவனும் ட்ரை பண்ணல. அப்படி ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால் மவுத்து வந்தே ஆகும். எப்படி எல்லாம் சொல்றான் நீங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சூரத்துன் நிசா 78வது வசனம், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மவுத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜிம் முஷய்யதா. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஐனமா தகூனு, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் யுத்ரிக்குமுல் மவுத், மவுத் உங்களை வந்து அடையும், நீங்க போக தேவையில்லை. மவுத் உங்களை வந்து என்ன செய்யும்? அடையும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜிம் முஷய்யதா, கட்டப்பட்ட கோட்டை கொத்தளங்களுக்குள் நீங்கள் இருந்தாலும் சரி. அப்படின்னா என்ன? அங்க அம்பு வராது, நஞ்சு வராது, உங்களை கொல்றதுக்கு யாரும் அங்க வரமாட்டான், நீங்க சேஃப்டி ஆகிறீங்க. ஆனா மவுத்து வரும். நான் என்ன கேட்கிறேன்டா, நஞ்சில தான் நீங்க சாகணும், அம்புல தான் நீங்க சாகணும், சுட்டுத்தானே சாகணும், ஏதோ ஒரு அதாவது சதி செஞ்சுதானே நீங்க சாகணும், அடிச்சுத்தானே உங்களை சாகடிக்கணும், ஒன்று இல்லாம நீங்க சாகுவீங்கன்றான்ல. வலவ் குன்தும் ஃபீ புரூஜிம் முஷய்யதா, கட்டப்பட்ட அந்த கோட்டை கொத்தலுக்குள்ள நீங்க தனியா இருக்கிறீங்கன்னு வைங்க, ஒன்றுமே இல்லை, நீங்க மவுத்தாகுவீங்க. அந்த மவுத் உங்களை வந்து அடையும் என்றான். மவுத்துக்கு உங்களுக்கு ரீசனே தேவையில்லை என்றான்ல, உங்களுக்கு ரீசனே தேவையில்லை என்று சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இதை சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மவுத், எல்லா நஃப்ஸுகளும் உயிரை இழந்தே ஆக வேண்டும், மவுத்தை சுகித்தே ஆக வேண்டும், அனுபவித்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ இந்த வசனங்கள் எல்லாம் சூரத்துல் அஹ்ஸாப் 16வது வசனம், குல் லை யன்ஃபஅகுமுல் ஃபிராரு இன் ஃபரர்தும் மினல் மவுத் அவில் கத்ல், கொலையிலிருந்தோ மவுத்திலிருந்தோ நீங்கள் வெருண்டோடினாலும் அந்த வெருண்டோடுதல் உங்களுக்கு பயனளிக்காது. யாரா மவுத்திலிருந்து வெருண்டோடுவோமா?
மௌத்திலிருந்து விரண்டு ஓட இயலாது. உசுரை காப்பாற்றிக் கொள்ள விரண்டு ஓடுவோம், மௌத்திலிருந்து விரண்டு ஓடுவோமா? அல்லாஹ் என்ன சொல்றான்? இன் ஃபரர்தும் மினல் மௌத்தி, மௌத்திலிருந்து நீங்கள் விரண்டு ஓடினால் என்றான். அப்படி என்றால் நமது அறிவுக்கும் மேலாக அல்லாஹ் தஆலா பேசுகிறான். நமது அறிவுக்கும் மேலாக நமது உள்ள கிடக்கையில் ஆழ பதிந்த ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அந்த இடத்துல பேசுகிறான் என்பதை பார்த்துக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சூரா காஃப் 19வது வசனம். இந்த இடமெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, மௌத்து உறுதியான ஒன்று அல்லாஹ் நம்ம ஓடுற மாதிரியே சொல்றான், சவால் விடுற மாதிரி சொல்றான். வஜாஅத் சக்ரத்துல் மௌத்தி பில் ஹக் ذلك ما كنت منه تحيد. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வஜாஅத் சக்ரத்துல் மௌத், மௌத்துடைய போதை, சக்ரான போதை, மௌத்துடைய அந்த போதை உங்களுக்கு வருகிற நேரத்தில், உண்மையாக வருகிற நேரத்தில், ذلك ما كنت منه تحيد, அதுதான் நீ உன்னை விட்டு தடுத்து கொண்டிருந்தது, நீ அதை விட்டு தான் ஒதுங்கி கொண்டிருந்தாய் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரா ஜும்மா 8வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மௌத்திலிருந்து நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ, எந்த மௌத்திலிருந்து விரண்டு ஓடுகிறீர்களோ என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி, இவ்வளவு இடங்களையும் மௌத்து நம்ம வராது, மௌத்தையும் தப்பலாம் என்ற சிந்தனை போக்கு மனிதன்ட்ட இருக்கின்ற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதையெல்லாம் தாண்டி வாக்கியால அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், எப்படி சவாலா சொல்றான். இதெல்லாம் பரவல, இதை விட சவாலா சொல்ற. இது 3வது இடம். இது எப்படி தெரியுமா சொல்றான்? நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத் ஃபமா நஹ்னு பிமஸ்பூகின், நாங்கள் தான் உங்களுக்கு மத்தியில் மௌத்தை எழுதினோம், எம்மை யாராலும் தோற்கடிக்க முடியாது, எம்மை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது எல்லாவற்றை விட உயரமா இருக்குது. எப்படி? நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத், உங்களுக்கு மத்தியில் மௌத்தை எழுதியவர்கள் நாம், எம்மை யாராலும் தோற்கடிக்க முடியாது, முந்த முடியாது என்றான். ஏன் அல்லாஹ் தஆலா மௌத்தை இப்படி ஒரு சவாலா சொல்லி காட்டுறான்? மௌத்தை அல்லாஹ் தஆலா ஒரு சவாலாக சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஃமின் சிந்திக்க வேண்டிய இடம் இது. ஒரு முஃமின் மிகவும் சிந்திக்க வேண்டிய இடம் இது. ஏன்? அவனது ஈமானை அதிகரித்துக் கொள்ள, அவனது செயல்பாடு கெட்ட தூரமான செயல்பாடுகளில் இருந்து அவனை தூரமாக்கிக் கொள்ள அவனுக்கு மிக சிறந்த ஒரு இடம் இது. என்ன தெரியுமா அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவன் இருக்கிறான், அவன் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் படைத்தவன், அவன் மிகவும் சக்தியுடையவன், அவனுக்குத்தான் இந்த அனைத்தும் சொந்தம் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியே மரணம் தான். ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியே மரணம் தான். இந்த உலகத்தில் இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் மிக சக்தியுடையவன், எல்லாவற்றின் மீதும் அவனது ஆட்சி உண்டு என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சம் இது மரணம் தான். இந்த உலகத்தில் உருவாக்குவோம் என்று எல்லோருக்கும் சொல்லலாம், ஆனால் அழிப்போம் டோட்டலா என்று சொல்லி இறைவனுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். எவனும் நிற்க முடியாது என்று சொல்றதுக்கு முழு ஆற்றல் யாருக்கு சொல்லலாம்? இறைவனால மட்டும்தான் என்ன செய்யலாம், சொல்லலாம். அதனால தான் ஹதீஸ்ல பார்க்கிறோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்கள் எல்லோரையும் அழிச்சு வானங்கள் பூமியெல்லாம் சுருட்டி தன் கரமை எடுப்பான் ஹதீஸ்ல வருது. எடுத்துட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஐனல் ஜப்பார் ஐனல் முத்தகப்பிர் ஐனல் ஜப்பாரூன் ஐனல் முத்தகப்பிரூன், பெருமை அடித்தவர்கள் எங்கே, நான் தான் என்று வாழ்ந்தவர்கள் எங்கே? ஒத்தரும் பதிலளிப்பதற்கு இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். திருப்பி அல்லாஹ் எல்லாம் முடிஞ்சது, அவுட், டோட்டலா அவுட். பெரும் பெரும் மன்னர்கள் நம்மட கண்ணில் பட்டவர்கள் எலும்பு கூட்டை விட மண்ணோட மண்ணாகினது மக்கி போயிருப்பார்கள். அல்லாஹ் 2வது முறை 3வது முறை கேட்பான், பதிலளிக்க யாரும் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்வான், அனல் மலிக் அனல் ஜப்பார், நான் தான் மன்னன், நான் தான் அடக்கி ஆளக்கூடியவன், அனல் முத்தகப்பிர், நான் தான் பெருமைக்குரியவன், எவனுக்கும் பெருமை கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான் என்பதை பார்க்கிறோம். இதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய முறையில் அவர்கள் மதிக்கவில்லை, அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை அவர்கள் கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலாவுடைய அந்த செய்தியை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, மரணம் தான் இந்த உலகத்திலே மன்னனும் பயப்படக்கூடிய ஒரு செய்தி, ஆட்சியாளன் பயப்படக்கூடிய ஒரு செய்தி, பெருமை அடிக்கும் பணக்காரன் பயப்படக்கூடிய ஒரு செய்தி, என்னை விட்டால் ஆள் இல்லை என்று சொல்லக்கூடிய பயப்படக்கூடிய செய்தி அது மரணம் தான். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மரணத்தை ஒரு சவாலாக சொல்கிறார். இன்னொரு வகையில் என்ன தெரியுமா, நம்ம மரணத்துக்கு சவால் விடாது விட்டாலும் நமது வாழ்க்கை மரணத்துக்கு சவால் போல இருக்கிறது. அது ஒரு காரணம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றா, யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவன் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால், அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்தத யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா,
தன் சொத்துக்களை சேமித்து கணக்கிட்டு கொண்டிருக்கிறான். தனது சொத்து அவனை நிரந்தரமாக இந்த உலகத்திலே வைக்கும் என்று நினைக்கிறான். அப்படின்னா இந்த உலகத்துல யாரும் என்ற சொத்தான நான் நிரந்தரமா இருப்பேன் நினைக்க மாட்டான். அப்படி நினைக்கல. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா அப்படி அவன் நினைக்கிறான்றான். அப்ப அர்த்தம் என்ன? அல்லாஹ் என்னத்துக்கு சொல்றான்? அதை அவனது வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா நினைச்சா எப்படி வாழ்வான்? ஒத்தே நான் இந்த ஊர்ல நிரந்தரமா இருக்க போறேன் நினைச்சா எப்படி வாழணும் அப்படிதான் வாழ்றான். அப்ப அர்த்தம் என்ன? எண்ணத்துல அவனுக்கு உண்டு நான் நிரந்தரமா வாழ மாட்டேன். ஆனா செயல்பாட்டில் அவனை பார்த்தீங்கன்னு சொன்னா நிரந்தரமா வாழ்ற மாதிரி என்ன செய்யுது? அவனோட செயல்பாடு இருக்குது. இப்ப எண்ணத்தை வேறுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பிராக்டிகலி அவன் அப்படித்தான் என்ன செய்யறான்? வாழுகிறான். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லத. அவன் நிரந்தரமா தங்க வைக்கும் நினைக்கிறான். அதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், என்னது? நீங்கள் அதாவது வத்தத்தஹிதூன மசானிய லஅல்லக்கும் தஹ்லுதூன், நீங்கள் கட்டுகின்ற கோட்டை கொத்தளங்களை பார்த்தால் இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக இருப்பீர்கள் போன்றளவா இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? கேட்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தியாகி, அவர் வந்து தன் வீட்டுல பின்பகுதி ஒன்றை சீர் செஞ்சு கண்டிக்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன செய்றீங்கன்னு கேட்டாங்க. இல்ல உஸ்லிஹு ஹுஸ்ஸன் லனா, ஒரு சின்ன சீர்திருத்தம் செஞ்சிருக்கீங்க வீட்டோட ஒரு பகுதி. என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் அம்ரு அஸ்ரா மின் தாலிக், நீங்கள் நினைப்பதை விட மறுமை நாள் இதை விட வேகமானது என்று சொல்லிவிட்டு போனார்கள். சுப்ஹானல்லாஹ். நான் கேட்கிறேன், ஒரு வீட்டுடைய ஒரு பகுதியை சீர்திருத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் நபி அவர்கள் அதை வானான்னு சொல்லல, உள்ளத்துல ஒரு செய்தியை போட்டு விட்டு போனார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களுக்கு மத்தியில், இது வந்து மார்க்கத்துடைய பொதுவான அளவுகோல், ஆனா தன் தோழர்களுக்கு மத்தியில் யார் இந்த கூடுதலாக இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது கூடுதலான இந்த உலக வாழ்க்கையே டோட்டலியா தியாகம் செய்யக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹ் தேடினாங்க. தேடி நிறைய பேருக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அதை விரும்பினார்கள். ஒரு முறை இரவுல ரசூலுல்லாஹ் போய் கண்டிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனாலும் பின்னால ஃபாலோ பண்ண நினைக்கக்கூடிய நபித்தோழர்களில் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒருவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சத்தத்தை கேட்டு யாருன்னு கேட்கிறாங்க. அபூதர் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட கூப்பிட்டாங்க. அவருடைய மனநிலை ரசூலுல்லாஹ்ங்களுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதர் யாரா இருக்கிறான்னு பாருங்க. நாங்க யாருமே இல்லை, நான் உன்கிட்ட ஒரு செய்தி சொல்றேன் அப்படி என்றாங்க. அது மார்க்க ரீதியான கடமை இல்லை ரசூலுல்லாஹ் சொன்னது. ரசூலுல்லாஹ் தனக்கு நினைக்கிறத சொல்றாங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கு உகது மலை அளவுக்கு தங்கம் என்று இருந்தாலும் நான் விடுகிற நேரத்தில் அதில் ஒரு துண்டு எனக்கு இருப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன். உகது மலை அளவுக்கு என்னிடத்திலே தங்கம் இருந்தாலும் காலை பொழுதை அடைகிற நேரத்தில் நான் கடனுக்காகவோ தர்மத்திற்காகவோ வைத்திருக்கின்ற ஒன்றை தவிர வேறு எதுவும் என்னிடத்தில் எஞ்சுவதை நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூதர் அல் கிஃபார் அதை அப்படியே உள்வாங்கினார்கள். அதுதான் அவருடைய வாழ்க்கை என்ன செய்தது? மாற்றியது என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நம்ம புரிஞ்சு கொள்ளணும், நமது வாழ்க்கையுடைய செயல்பாடுகள் மரணத்துக்கு சவால் விடுகின்ற அமைப்பிலேயே என்ன செய்கின்றன? இருந்து கொண்டிருக்கின்றன. அப்படித்தான் நம்ம வாழ்க்கையோட எல்லா முறைகளும் இருக்கிறது. நம்ம என்னமோ நிரந்தரமா வாழ போற மாதிரியான செயல்பாடுகளே வாழ்க்கைக்கு அத்தியாவசியம் என்பதற்கு போல நம்ம வாழல. வாழ்க்கைக்கு அத்தியாவசியம் என்பதற்கு போல நம்ம வாழல. நம்ம வந்து இங்க நிரந்தரமா இருக்க போறோம் என்பது போன்ற செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருப்பதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத் ஃபமா நஹ்னு பிமஸ்பூகைன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உங்களுக்கு மத்தியில் மௌத்தை நாமே விதித்தோம், ஒரு நாளும் உங்களால் எம்மை தோற்கடிக்க முடியாது. சவால் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? அதை சொல்லி காட்டுகிறான். விஞ்ஞான வளர்ச்சி எவ்வளவு பெரிய உச்சகட்டத்தை அடைந்தாலும் மரணத்துக்கு தீர்வு இந்த உலகத்திலே இருக்காது. இறைவன் இருக்கிறான் என்பதற்கு இறைவன் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அத்தாட்சிகளில் ஒன்று உயிர், இன்னொன்று அது இழப்பு. ஒன்று உயிர். யஸ்அலூனக அனிர் ரூஹ் குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. உம்மிடத்திலே உயிரை பற்றி கேட்கிறார்கள், உயிரை பற்றி கேட்கிறார்கள். நபியை சொல்லுங்கள், உயிர் எனது காரியங்களிலே உள்ள ஒரு அம்சம், உங்களுக்கு கொஞ்சமான அறிவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு ஜனாசா முதலாவானத்துக்கு உயர்த்தப்படுகிற நேரத்தில், முதலாவானத்துக்கு ஒரு ஜனாசாவுடைய உயிர் உயர்த்தப்படுகிற நேரத்தில் முதலாவது வானத்தில் உள்ள மலக்குமார்கள் கேட்பார்கள். அந்த உயிரை பற்றி எல்லாம் கேட்டுட்டு அந்த உயிரை உள்ளே அனுமதிக்கிற நேரத்தில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அஸ்ஸலாமு ஸல்லல்லாஹு அலைக்கி வஅலா ஜஸதின் குன்து தஅமுரீனஹா. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைக்கி வஅலா ஜஸதின் குன்தி தஅமுரீனஹா. உனக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரியட்டும். உயிருக்கு நீ எந்த உடலை நிர்வாகம் செய்து கொண்டிருந்தாயோ அந்த உடலுக்கும் அல்லாஹ் அருள் புரியட்டும். உயிரை தனியா அங்க என்னது அந்த ஹதீஸ்ல சொல்லப்படுது. எப்படி? ஸல்லல்லாஹு அலைக்கி வஅலா ஜஸதின் குன்தி தஅமுரீனஹு. உன் மீது அல்லாஹ்வுடைய அருள் உண்டாகட்டும், நீ எதை நிர்வாகம் செய்து கொண்டிருந்தாய் அந்த உடலுக்கும் அருள் உண்டாகட்டும். உயிர்
அங்கு வேறொரு அம்சமாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம். எனவே உயிர் அல்லாஹ்வுடைய தனி அம்சம். இந்த உலகத்துல இறைவன் படைச்சதை போல டோட்டலாக தான் படைச்சிட்டான்னு வைங்களேன். மனித பொடி அப்படியே செல்லெல்லாம் கண்டுபிடி செல் அடிக்க இப்போ செல் கொப்பி அடிக்கிற லெவலுக்கு வந்துட்டு தானே எல்லாம் செஞ்சுட்டான். எல்லாம் செஞ்சு கடைசி கொண்டு வந்தான மனிதன் தோல்வி அடைகிற இடம் தெரியுமா? உயிர் விட்டுறது. குளிர் ரூஹமின் அம்ரி ரப்பி. உயிர் அது உலகத்தில் நீங்க எங்கே எடுக்க முடியாத ஒரு அம்சம். அது இறைவனிடத்திலே தவிர வேறு யாரிடத்திலும் இல்லை. அதே போன்று அழிவு மரணம் உலகத்துல யாருக்கு என்னது இல்லை. இறைவன் இருக்கிறான், இறைவனை ஆட்சி என்பதை உணர்த்தக்கூடிய அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படிப்பட்ட ரப்புக்கு முன்னால சுஜூதுல விடுவதை தவிர எங்களுக்கு வேற என்ன இருக்குது? இறைவன்கிட்ட யாரில் சரண்டர் ஆகுவதை விட, கட்டுப்படுவதை விட, அவனது வாழ்க்கைக்கு எதிரான அவனது உபதேசங்களுக்கு எதிராக வாழ்வதை விட அவனுக்கு கட்டுப்படுவதானே ஒரே வழி. அதனால அல்லாஹ் தஆலா சொல்ற, என் பக்கமே அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹு, உமது இறைவன் பக்கமே திரும்பி வாங்க, அவனுக்கே கட்டுப்படுங்கன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய மரணம் சம்பந்தமான செய்திகள் உண்டு. நான்காவது, மனிதன் உணர வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய மரண செய்திகளில் ஒன்றுதான் அல்லாஹ் தஆலா இந்த மரணத்தை அற்புதமான முறையில் வரைந்திருக்கிறான். அது என்ன தெரியுமா? எப்பையும் மனிதன் தன் உறவுகளுக்கு எதிரான செயல்களை விரும்புவதில்லை. தன் உறவுகளுக்கு எதிரான செயல்களை விரும்புவதில்லை. இந்த உலகத்திலேயே உறவுகளுக்கு எதிரான செயல்களில் உச்சகட்டம் எது? அவனை மண்ணில் புதைக்கிறது. நம்மளே கொண்டு போய் நம்மளே மண்ணில் புதைக்கிறதே அதானே மோசமான செயல். நாம அவனை ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அவனை கழுவி வெறும் புடவையால சுத்தி அவனை கொண்டு போய் போடுறது இருக்குதே. இதை நீங்க எல்லா விஷயத்தை விட்டு கன்செப்ஷனலாக உங்களோட லொஜிக்கலி இதை யோசிச்சு பாருங்க. உறவுக்கு நம்ம செய்யற வேலையா இது? நம்ம பெற்றெடுத்து நம்மளை வளர்த்து நம்மளை ஆளாக்கி நம்மளை உருவாக்கிய தந்தையை எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு குளிப்பாட்டிட்டு வேறொரு ட்ரெஸ்ஸை போட்டு மண்ணில் மூடிட்டு தனியாக வந்து நைட்டில் ஃபேனை போட்டு தூங்குறது இருக்குதே. நான் கேட்குறேன், இது ஒரு உறவு இன்னொரு உறவுக்கு செய்கிற வேலையா இது? அப்போ இஸ்லாம் ஜனாசாவை கடமையாக்கலேன்னு, ஜனாசாவுடைய கடமைகளை கடமையாக்கலேன்னு வைங்க. அடக்குதலை பற்றி இஸ்லாம் சொல்லலேன்னு வைங்க. குளிப்பாட்டுதலை பற்றி இஸ்லாம் சொல்லலேன்னு வைங்க. அப்படி இருந்தாலும் நம்ம வீட்டில் வச்சுக்கொள்வோமா? சொல்லவே இல்லை. எனது தந்தை என்பதற்காக வீட்டில் வச்சுக்கொள்வோமான்னு கேட்குறேன். எனது மகன் என்பதற்காக வைத்துக் கொள்ளுமான்னு கேட்கிறேன். நான் உயிரை விட்டு இவனுக்காகத்தான் உழைச்சேன் என்பதற்காக வேண்டிய அந்த பிள்ளைய வச்சுக்கொள்ளுமான்னு கேட்கிறேன். இல்லை. தலையில கொஞ்சம் புள்ள ஒரு மண்ணை போட்டுட்டா நம்ம இப்படி பதறோம். நம்மளோட பிள்ளையில தலையில மண் போட்டாண்டி அதே பிள்ளைய அந்த கபரில் வச்சு டோட்டல் மண்ணையும் போட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய நிலைக்குதே, மரணமா இல்லையா? அது இந்த விஷயம், இந்த செயல்பாடுகளை மனித சமுதாயம் செய்தே ஆக வேண்டும் என்ற விதி இருக்கிறதே, அந்த மனப்பதிவு இருக்கிறதே, அந்த அமைப்பு இருக்கிறதே. சுபஹானல்லாஹ், நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. இந்த உலகத்திலே உறவு என்ற அடிப்படையில் நாம் அதை விரும்பி செய்கிறோம். வாப்பட கபருக்கு முதலாவது நான் தான் மண் போடணும் அப்படி என்ற உணர்வு நம்மகிட்ட உண்டாகி இருக்கிறது. வாப்பாவுடைய கபருக்கு நான் மண் போட வேண்டும். வாப்பாவுடைய கபரு, அதாவது ஜனாசாவை குளிப்பாட்டுகிற நேரத்தில் நான் தான் ஆடைகளை என்ன செய்யணும், களையணும். நான் தான் குளிப்பட்டணும். நான் தான் அந்த ஜனாசாவை வேகமாக கொண்டு போறோம்ல, முதலாவது ஆளா என்ன செய்யணும், இருக்கணும் என்கின்ற மனோபாவத்தை டோட்டல் மனித சமுதாயத்துடைய மனதிலும் பதிந்து அதை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் மரணம் என்பது என்னன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க சாதாரண அம்சம் கிடையாது. டோட்டல் உறவையும் நம்ம தான் அடக்கணும். நம்ம அதாவது என்ன நினைக்கிறேன் நினைச்சு பாருங்கள். நமது உறவு பிள்ளை, நம்ம விரும்பத்திலே உச்சகட்டம் பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுடைய நிலைமை நினைச்சு, சாதாரண மழை துளி பட்டால் துடித்து விடுகின்ற தாயும் தந்தையும் தன் குழந்தையை மறந்து விட்டால் வீட்டில் வைப்போமா? வைக்க மாட்டோம். அதே அன்று இரவு அடக்கிய பின்னால் கொட்டோ பொழிந்தால், பெரிய மழை கொட்டுது ஜித்தால, இன்றைக்குள்ள ஜனாசாக்களை அன்னைக்கு அடக்காம தூவோமா? அடக்கி என்ன செய்கிறோம், அதில் வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், வரப்போகிறோம். அதுக்காக வேண்டி நான் அந்த இடத்துல இருக்க போறதும் கிடையாது. அதற்காக வேண்டி நாம் இருக்க போவதும் கிடையாது. இதை செய்தாகுவது மனித சமுதாயத்துக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. அது ஒரு விதியாக மனிதனுக்கு என்ன செய்திருக்கிறது, மாறி இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவதை போன்று கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுல எந்த விதமான சமாதானமும் கிடையாது. எந்த விதமான சமாதானம் இதுல கிடையாது. இதுல எந்த விதமான இறைவன்ட்ட இதுல விதிவிலக்கும் கிடையாது. கண் முன்னால மகன் மரணிப்பதை அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு மனிதர் காண்றார். யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம்.
இன்னபினி மின் அஹ்லி, எனது மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவர். அப்படியா இல்லையா? கண் முன்னால பேசிக்கிட்டு மகனே வந்து ஏறிடு, மகனே வந்து ஏறிடு. நான் சஆவி இலா ஜபலின் யஸிமுனி மினல் மா, எனக்கு தண்ணீரிலிருந்து காப்பாத்துவா அப்படிப்பட்ட ஒரு மலையில நான் என்ன செய்வேன், ஏறுவேன் என்று சொல்றாரு. அவர் சொல்றாரு என்ன, இல்லை இன்றை காப்பாற்ற முடியாது, உரையாடல் நடக்குது. வஹால பைனஹுமல் மௌஜு ஃபகான மினல் முக்ரகீன், பேசிக்கொண்டிருக்கிற நேரம் அலை இருவருக்கு இடையில என்னது அடிச்சது, அவரை என்ன செய்து மூழ்கடித்தது. கண் முன்னால மகன் இழுபட்டு போறது என்ன செய்யறாரு பார்க்கிறார். அல்லாஹ் விட்டு அதுக்கு எந்த விதமான விதி விலக்குனது கிடையாது. நபி அவர்கள் இப்ராஹிமை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடித்து அழுகிறார்கள். விதி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை விதியாக வைத்திருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, உறவுகள், சொந்தங்கள், இவைகளெல்லாம் நம்ம பிரிகிற அந்த நிமிடம் இந்த உலகத்தில் அல்லாஹ் அழகாகவும் அதை ஒரு விதியாகவும் வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இது நம்ம மனிதன் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான இடம். அப்படி என்றால் இந்த உறவுகளும் இந்த சொந்தங்களும் இறைவன் ஏற்படுத்திய ஒரு இணைப்பு. நம் தாயாக நமக்கு ஒருவர் இருப்பதும், நமக்கு பிள்ளையாக சிலர் இருப்பதும், நமக்கு மனைவியாக ஒருவர் இருப்பதும், நமக்கு உறவாக சிலர் இருப்பதும் இறைவன் உங்களுக்கு தந்த ஒரு நெட்வொர்க், ஒரு அமைப்பு. இது மரணம் பிரிச்சிடும். இது என்ன செஞ்சிடும்? மரணம் பிரிச்சிடும். எப்படி பிரிக்குதுன்னு பாருங்க. முதல் நாள் நீங்கள் யாருடைய மரணத்துக்கோ அழுத அழுகை, அதே நாள் அடுத்த வருடம் அழுவது கிடையாது, அளவும் முடியாது, அளவும் முடியாது. அதற்கு அடுத்த வருடம் முடியாது, அதற்கு அடுத்த வருடம் அது ஒரு செய்தி, அதுக்கு அடுத்த வருடம் வரலாற்றில் ஒரு பதிவு, அவ்வளவுதான். இப்படிதான் நம்ம மாறி இருக்குது. இப்படியான ஒரு நிகழ்வாக அதுக்கு பிறகு நம்ம எங்கேயோ அந்த சப்ஜெக்ட் வந்து உடைபட்டுரும். நமது மகனுக்காக அழுகிற அழுகை, நம்ம பேரனுக்காக அழுகிற அழுகை, நமது பேத்திக்கு, நமது பேரனுடைய பேரனுக்கு நம்மளுக்கு வருதா? அதுக்கு பிறகு சிந்திக்கிறதுக்கு நம்மளுக்கு வருதா? இல்லை. அப்ப உறவுகள் என்ற அந்த அமைப்பை இறைவன் ஏற்படுத்தி அதை உடைக்கிற இடம் தான் மரணம். மறுமை நாளில் கூட நாம் ஈமான் உள்ளவர்களாக எழும்பவில்லை என்று சொன்னால் திருப்பி உறவுகளோடு சேர சந்தர்ப்பமே கிடையாது. நாம் ஈமான் உள்ளவர்களாக மறுமை நாளில் எழுப்பப்படவில்லை என்று வையுங்கள். நாம் எந்த சகோதரனுக்காக அழுகிறோமோ, எந்த மகனுக்காக அழுகிறோமோ, எந்த மனைவிக்காக அழுகிறோமோ, எந்த கணவனுக்காக அழுகிறோமோ, அவர்கள் சுவர்க்கம் போக நாம் நரகம் போகின்ற நிலை அல்லாஹு தஆலா ஏற்படுத்திவிடக் கூடாது. அப்படி ஆகிவிட்டால் ஃபலா அன்சாப பைனஹும் வலா யதசாஅலூன், அவர்களுக்கு மத்தியில் எந்த பரம்பரை உறவும் கிடையாது, விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள், விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். எந்த நிலைமைக்காகவும் நரகத்தில் இருந்து தண்ணீர் கேட்பாங்க. தண்ணீர் கேட்கிற நேரத்தில் உறவினர்கள் சில பொழுதுகளில் சொர்க்கத்தில் இருக்கலாம். என்ன சொல்வார்கள்? இன்னல்லாஹ ஹர்ரம, அதாவது உங்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தண்ணீரை, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான் என்று நாம் சொல்ல வேண்டிய ஒரு நிலை என்ன செய்யும் ஏற்படும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மரணம் சில பொழுதுகளில் எமது உறவுகளுக்கு இடையிலான நிரந்தர பிரிவாக இருக்கலாம். தற்காலிகமாக நினைச்சிருவாங்க, நிரந்தர பிரிவாக இருக்கலாம். நமது ஈமான் அவர்களோடு கொண்டு போய் சேர்க்கும், இல்லை என்றால் நமது குஃபர் அவர்களை விட்டு பிரிக்கும், நமது குஃபர் அவர்களை விட்டு பிரிக்கும். திருப்பி அவர்களை நாம் காண வேண்டும் என்றால் இதுதான் நபித்தோழர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது. அதுதான், ஒருவர் 5 நேரம் பள்ளிக்கு வந்திருந்தவர் திடீர்னு அவரை காணவில்லை. அவர் தன் குழந்தையோடு தான் அடிக்கடி பள்ளிக்கு வருவார், குழந்தையோடு தான் போவார். இப்படி இருந்தவரை காணலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விசாரிக்கிறாங்க, என்ன அவரை காணவில்லை, அவர் எங்கே அப்படின்னு. அப்போ இந்த விஷயம் அவர் கேள்விப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருக்கு ஒரு மகன் இருந்தார், அந்த பிள்ளை என்ன செஞ்சுட்டு மௌத்தாகிவிட்டது, அதனால் அவரால் சமூகத்தை சந்திக்க முடியவில்லை, அந்த வேதனையில் ஆழ்ந்து அவர் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கம் தொழுகிறது கடமை. பிள்ளையுடைய மரணத்துக்காண்டி பள்ளிக்கு வரலன்னு சொல்லக்கூடாது. ஆனால் நபி அவர்கள் உணர்வுகளோடு வாழ்ந்த ஒரு தலைவர். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அதைத்தான் விசாரிக்க போறாங்க. எதை? அந்த உணர்வை விசாரிப்பதற்காக ரசூலுல்லாஹ் அவரோட வீட்டுக்கு போறாங்க. போய் அவர்கிட்ட கேட்குறான், ஏன் அழுகிறீங்கன்னு கேட்குறான். அப்போ மகனுடைய விஷயத்தை அவர் என்ன செய்கிறாரு, என் மகன் மரணிச்சிட்டாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு விருப்பம் இல்லையா, நீங்கள் சொர்க்கம் போகிற நேரத்தில் சொர்க்க வாசலில் உங்களுக்காக உங்கள் மகன் காத்து கொண்டிருப்பது உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவுடன் அந்த மனிதர் அடைந்த சந்தோஷம் இருக்கிறது, அந்த மனிதர் அடைந்த மகிழ்ச்சி இருக்கிறது. என்ன? தனது உறவுக்கு தனக்கும் திருப்பியும் ஒரு அந்த கனெக்ஷன் உண்டாகும் என்பதுதான் உறவோடு வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக இருக்கும். யார் என் மரணம் தற்காலிகமாக பிரித்தாலும் என்னை வரவேற்க சொர்க்க வாசலில் என் மகன் இருப்பான் என்ற செய்தி இருக்கிறதே, எப்படி ஒரு உறவு சந்தோஷப்படுது, எனக்கு முன்னால என் மகன் சொர்க்கம் போவதிலே சந்தோஷப்படுது.
அன்புள்ள சகோதரர்களே, இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் குழந்தைகள் மறைக்கின்றவர்களுக்கு ஆறுதலாக சொன்னார்கள், உங்களுக்கு நரகத்துக்கு தடுப்பாக அவர்கள் இருப்பார்கள், நரகத்திற்கு தடுப்பாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் விட்டு செல்கின்ற குழந்தையை வலதின் சாலிஹின் யதுலஹு, பிரார்த்திக்கின்ற ஒரு குழந்தையாக விட்டு செல்லுங்கள். மரணத்துக்கு பின்னாலும் உங்களது உறவு, மரணத்துக்கு பின்னால் உங்களது சந்ததி, உங்களது பரம்பரை, உங்களது பிள்ளைகள், உங்களது மனைவியோடு உங்களது உறவு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க சகோதரர்களே. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நான்காவது அம்சம், இந்த உலகத்திலே மரணம் என்கின்ற அந்த பிரிவு இருக்கிறதே, உறவுகளுக்கு இடையில் இறைவன் வைக்கக்கூடிய ஒரு கட், அவ்வளவுதான், நிரந்தரமான கட்டது. யாரை தவிர மறுமை நாளில் ஈமான் கொண்டு திருப்பியும் அந்த மாதிரி ஈமான் கொண்டு மறுமை நாள் எழுப்பப்படக்கூடியவர்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த அமல்கள், இபாதத்துக்கள் இருந்தாலே தவிர, இல்லை என்றால் அதோடு உங்களுக்கு முடிஞ்சது அந்த உறவு, அதான் மரணம், அதுதான் உங்களுக்கு அந்த உறவு முடிந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நான்காவது செய்தி இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரணத்துடைய செய்தியில் நான் இந்த உறவோடு சம்பந்தப்படுவதால் இதை ஞாபகப்படுத்துகிறேன். இது ஞாபகப்படுத்தப்பட்ட செய்தி, ஆனால் மிக முக்கியமான செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு வ மன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹு லிகாஅஹு. யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அவருடைய சந்திப்பை அல்லாஹ் தஆலா விரும்புவான். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறார்களோ அவர்களை சந்திப்பை அல்லாஹ் தஆலா வெறுப்பான். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர், அவர்கள் ஃபிக்ஹ் உள்ளவர்கள், மார்க்க விளக்கம் உள்ளவர்கள், நம்ம என்ன அல்லாஹ் சந்திப்பை நம்ம விரும்புவோம் நினைப்போம், ஆனா சஹாபாக்கள் நினைக்கிறாங்க நம்மளுக்கு மரணம் தடையாக அமையும், நம்ம மௌத்தாகிறதுக்கு விருப்பம் இல்லை, அப்ப நம்ம அல்லாஹ் சந்திக்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் தானே. அதனால சொல்றாங்க என்ன சொன்னா, வமா மின்னா அஹதுன் இல்லா வஹுவ யக்ரஹுல் மௌத், அல்லாஹ்வின் தூதரே எங்களுள்ள உள்ள எல்லோருமே மௌத்தை விரும்பாதவர்கள் தானே என்று சொன்னார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ கமா தத்ஹபூன், நீங்கள் கருதுவது போன்றல்ல, வதாலிக, நான் சொல்லுவது என்ன தெரியுமா, இதா ஷஹஸல் பஸர் வ ஹஷ்ரஜ ஸத்ர் வ க்ஷஅரல் ஜில்த் வ தஷன்னஜத்தில் அஸாபி'. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா ஷஹஸல் பஸர், பார்வை உருள ஆரம்பித்தால், இதயம் அதாவது செம்பு பாத்திரத்துடைய கொதியோசை கேட்க ஆரம்பித்தால், காலும் கைகளும் ஒன்றோடொன்று பின்னிக்கொள்ள ஆரம்பித்தால், உங்கள் மயிர்கள் சிலிர்க்க ஆரம்பிக்கிற நேரம், சக்கராத்துடைய நேரத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த நேரம் உங்கள் மனைவி பக்கத்தில் உறங்கி கொண்டிருப்பார்கள், உங்களது சொந்தங்கள் உங்களுக்கு பக்கத்தில் உறங்கி கொண்டிருக்கும், நீங்கள் உயிருக்குயிராய் நேசிக்கக்கூடிய உங்கள் குழந்தை உங்கள் நெஞ்சில் உறங்கி கொண்டிருக்கும், உங்கள் உயிர் போகின்ற கட்டம். அந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களை உயிர் போறது விளங்கும். உயிர் சக்கராத்து இருக்கதே, அது என்ன தெரியுமா, உலகத்தில் அரைவாசி, மறுமைக்கு அரைவாசி, அது பர்சகுக்கு அரைவாசி. அது உலகத்துக்கு அரைவாசி உங்களுக்கு விளங்கும், மறுமைக்கு அரைவாசி விளங்கும். நீங்க உலகத்தொட்டு இன்னும் முழுசா போகல, ஆனால் அந்த குழந்தையை அணைச்சி நான் மௌத்தாக போகிறேன் என்ற ஒரு செகண்ட் சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காது, சொல்வதற்கு சொல்ல முடியாது. நீங்க மரணத்தை உணர்வீர்கள், சொல்ல முடியாது. மனைவியின் கையை பிடித்து நான் மரணிக்க போகிறேன் என்ற செய்தி உங்களுக்கு சொல்ல முடியாது. அவர்கள் பார்த்தால் கஞ்சாடை தான் ஒரு வகையில் உங்களுக்கு என்ன செய்யலாம், காட்டலாமே தவிர வேற எந்த அசைவும் உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி நேரத்தில், இப்படியான ஒரு பாரமான நேரத்தில் நீங்கள் யா அல்லாஹ் உனது சந்திப்பை நான் விரும்புகிறேன் என்று உங்கள் ஆழ்மனது சொல்லுமாக இருந்தால், உங்கள் ஆழ்மனது அதை அங்கீகரிக்குமாக இருந்தால், அஹப்பல்லாஹு லிகாஅஹு, அல்லாஹு தஆலா அவரது சந்திப்பை விரும்புவான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நேரம் எனது குழந்தை, எனது மனைவி, எனது இன்பங்கள், எனது வேலைகள், நான் மௌத்துக்கு விருப்பம் இல்லை என்பது போன்ற உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் என்று சொன்னால், கரிஹல்லாஹு லிகாஅஹு, அல்லாஹ் அவரது சந்திப்பை வெறுப்பான். நீங்க என்ன உணர்வோடு வாழணும், என்னை படைத்தவனை நான் சந்திக்க போகிறேன், எனக்கும் இந்த மகனுக்கும் மனைவிக்கும் உறவை ஏற்படுத்தியவனை சந்திக்க போகிறேன். திருப்பி அவன் ஏற்படுத்த மாட்டானா, ஏற்படுத்துவான். அவன் தான் எனக்கு காஹிர், என்னை அடக்கி ஆளக்கூடியவன் என்கின்ற எண்ணம் நமக்கு வருமாக இருந்தால், அஹப்பல்லாஹு லிகாஹு, அல்லாஹு தஆலா அவரது சந்திப்பை விரும்புவான் என சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நடைமுறைப்படுத்தி காட்டியவர். நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தோளிலே படுத்துக்கொண்டு இந்த மரணத்துடைய கடைசி கட்டத்திலே இவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், எடுத்து ஓதி தடாவி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கையை தட்டினார்கள், இறுதியாக கையை என்ன செய்தாங்க, தட்டினாங்க. தட்டிட்டு கையேந்தினார்கள், இலர் ரஃபீகில் அலா, யா அல்லாஹ் உயர்ந்த நண்பன் நான் உன்னிடத்தில் வரப்போகிறேன், உயர்ந்த நண்பனான உன்னிடத்தில் வரப்போகிறேன் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிந்தார்கள். கை கீழே விழுந்தது. நபி அவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தை அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் என்பதை நான் உணர்ந்தேன். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நினைத்து பாருங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க அந்த இடத்துல, இலர் ரஃபீகில் அலா, உயர்ந்த நண்பனிடத்தில் நான் வரப்போகிறேன் என்று சொன்னார்கள். இந்த மனப்பதிவு, உறவுகளோடும் வாழ வேண்டும், உறவுக்கு மேலால் இறைவனை நம்பி வாழ வேண்டும், இறைவனோடு ஒரு இறுக்கத்தோடு என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அவனால் மட்டும்தான் இது முடியும்.
அவர்களால் மட்டும்தான் இது நடக்கும். அன்புள்ள சகோதரர்களே, யார் இதிலே மூழ்கினார்களோ அவர்களுக்கு ஜிஹாதுடைய இன்பம் தெரியாது. யார் இதில் மூழ்கினார்களோ இறைவனுடைய மஹப்பத்துடைய இன்பம் அவர்களுக்கு என்ன செய்ய தெரியாது. இந்த உறவை ஏற்படுத்தியவன் இறைவன். சில பொழுதுகளில் நீங்கள் எவருக்காக மரணிக்காமல் இருக்க விரும்புகிறீர்களோ நீங்கள் வாழ்ந்தால் அவர்களை பிரிய வாய்ப்புண்டு. நீங்கள் வாழ்ந்தால் அவர்களது உறவுகள் கட்டாக வாய்ப்புண்டு. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தன்னை நேசித்தவனை இறைவன் என்ன செய்ய மாட்டான், எப்பையும் கட்டாக்க மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது செய்தி, ஐந்தாவதாக கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக மரணத்தை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இறுதியான செய்தி என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழ்ந்த பெரும் பெரும் மனிதர்கள், பெரும் பெரும் இடத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லோரும் மரணித்திருக்கிறார்கள். அநியாயம் செய்து வாழ்ந்தவர்கள் மரணித்தார்கள், நேர்மையாக வாழ்ந்தவர்களும் மரணித்தார்கள், பணக்காரர்கள் மரணித்தார்கள், ஏழைகள் மரணித்தார்கள். எல்லோருக்கும் இறுதி நேர கஷ்டம் சமமாக மாறியது. எல்லோருக்கும் என்னது, மரணம் என்று வருகிற நேரத்தில் சமமாக மாறியது. ஒரு மன்னருடைய வரலாற்றில் இது ஒரு செய்தி, வெறும் செய்தி, சம்பவம் அல்ல, இது பொய்யாக கூட இருக்கலாம், ஆனால் அதில் ஒரு படிப்பினை இருக்கிறது. வரலாற்று ரசூலுல்லாஹ்வோட செய்தியோ அல்ல, ஒரு செய்தி. அதாவது பைத்தியகார், புத்தியிலே வந்து ஒரு கோளாறு இருக்கிற என்று சொல்லி ஒரு மனித அழைக்கப்பட்ட ஒருவர் இருந்தார். மன்னர் வந்து அவரை கூட விரும்புவார். ஏன் அது கூட பபாசி ஆட்சி காலத்தில் ஒரு மன்னர் ஏன் விரும்புகிறார் என்று சொன்னா, அவன் பேசினா கொஞ்சம் என்னது தத்துவமா என்ன செய்வான், புரிஞ்சு கொள்ற அமைப்பில், சில புதினமாக விளக்கம் சொல்ற அமைப்பில் ஏதாவது பேசிடுவான். இவர் ஜனாசாக்கள் அடக்கப்பட்ட ஒரு பாலடைந்த இடத்தால் என்ன செய்யறாரு, போறார் மன்னர். அந்த நேரத்தில் இவரை காண்றார். இவரை கண்ட உடனே அவன் மரத்தில் ஏறிட்டான். மரத்தில் ஏறினோடனே ஏன் இங்கே இருந்துட்டீங்கிறாய் அப்படின்னு கேட்கிறான். அவன்கிட்ட ஏதாவது எடுக்கணும் எடுத்துக்கான்னு கேட்கிறான். இல்லை, நான் ஒவ்வொரு கபர்லையும் போய் எலும்பெல்லாம் பிரித்து பார்த்துட்டேன். ஏன் இப்படி பார்த்துட்டீங்கன்னு கேட்கிறாரு. பணக்காரண்ட எலும்புக்கும் ஏழைட எலும்புக்கும் ஆட்சியாளண்ட எலும்புக்கும் ஆளப்படுற எலும்புக்கும் வித்தியாசம் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் சமனாகவே இருக்குது அப்படின்னு சொன்னான். எல்லாம் சமனாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு செய்தி தான் அது. ஆனால் அந்த செய்தி எங்களுக்கு என்ன உறுத்து சொல்லுங்க மனதில், எல்லோரும் மரணத்தில் சமம். எவ்வளவு பெரிய அந்தஸ்துல உள்ளவனும் இறுதி நிலை எல்லாருடைய எலும்புகளும் மண்ணும் ஒரே நிலை தான். அன்புள்ள சகோதரர்களே, எப்படி இருந்தால் யார் படிப்பினை பெறுவாங்க தெரியுமா மௌத்துல? எவருடைய மரணம் படிப்பினையாக இருக்கும் தெரியுமா? யாரு உண்மையாக இந்த உலகம் மரணத்தோடு முடிந்து விட போகிறது எனக்கென்று வாழ்ந்தவன் தான் மரண நேரத்தில் நிம்மதி அடைவான். அவன் தான் அந்த இடத்தை அடைகிற நேரத்தில் என்ன நினைப்பா, நான் எதுக்குன்னு நினைச்சு வாழ்ந்தனோ, எந்த நிலைமை எனக்கு வருமனை நினைச்சு வாழ்ந்தனோ அதை நான் இப்ப அனுபவிக்கிறேன். என் வாழ்க்கையில நான் தவறுகள் விடவில்லை. பாவம் ஒரு சைடு, அந்த நோக்கத்தில் என்ன செய்யல, நான் தவறுகள் விடவில்லை. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரில் வைத்துக் கொண்டு சொன்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை. மௌத்து செய்தி வர வர உமர்லாம் சொல்றாங்க, குல்லு யௌமின் யகூலுன மாத ஃபுலான் வ மாத ஃபுலான். எந்த நாளும் எல்லாரும் சொல்றாங்க இவர் மரணிச்சிட்டாரு, அவர் மரணிச்சிட்டாரு, இவர் மரணிச்சிட்டாருன்றாரு. சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை உள்ளம் ததும்ப அவரோட செய்தியை சொல்றாங்க, வஸயதி யௌமுன் வஸயகூலுன மாத உமர். ஒரு நாள் வரும், அந்த நாளில் உமர் மௌத்தாகிட்டார் என்று சொல்லுவாங்க மக்கள். அந்த நாளில் உமர் மரணித்து விட்டார்கள் என்று மக்கள் சொல்லுவார்கள். உமர் ரலியல்லாஹு அதை ஒரு சம்பவமா சொல்றாங்க. அவருக்கு அதை நினைக்கின்ற பொழுது என்னது, ஒரு பெரிய ஒரு வேதனையாக, ஒரு பெரிய ஒரு செய்தி அவர் நினைக்கிறாரு. எந்த நேரம் என்ன செய்தி நியூஸ் வருகிறது, எந்த நாளும் ஒரு செய்தி வருகிறது, என்ன மௌத்தாகிட்டாரு மௌத்தாகிட்டார். அதான் ஒரு அறிஞர் ஒரு ஸ்பீச்சில் ஒரு உரையில் சொல்லுகிறார், நம்ம வந்து வளமையாக என்ன செய்கிறோம், எப்போ பார்த்தாலும் நம்ம ஃபோனை ஒன் பண்ணால் என்ன செய்தி வருது, ஒரு மரணிச்சிட்டாரு, இவர் மரணிச்சிட்டாரு, இவர் மரணிச்சிட்டாருண்டு. இதே மாதிரி உங்களை பற்றியும் ஒரு எஸ்எம்எஸ் என்ன செய்தி போக போகிறது. நீங்கள் பார்த்துட்டீங்கிறீங்க எல்லாருடைய செய்தியையும், அதே மாதிரி உங்களை பற்றி ஒரு செய்தி என்ன செய்ய போகுது, போக போகிறது என்பதையும் நீங்கள் என்ன செய்யணும், ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் மற்றவர்களுக்கு என்பது போன்ற சிந்தனையோடு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் இமாம், அதாவது அம்ர் இப்னுல் ஆஸ், நபித்தோழர் அம்ர் இப்னுல் ஆஸ் அவருடைய மரண வேலை. அந்த மரண வேளையில் நான் ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். மரணம், நல்லவர்களுடைய மரணத்தில் நம்மளுக்கு படிப்பினை உண்டு. அவங்க அதுக்காக வேண்டி தான் வாழ்ந்தாங்க. அந்த மரணத்தை எதிர்பார்த்து அந்த மரணத்தை இலக்காக வைத்து வாழ்ந்தார்கள். மரண நேரம் அவங்களுக்கு என்ன செஞ்சது, நிம்மதியாக இருந்தது. அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்கள் ஈஜிப்டுடைய எகிப்திய ஆட்சியாளர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த நபித்தோழர்களில் ஒருவர், மிக சிறந்த நபித்தோழர் ஒருவர். மரண நேரத்தில் அழுகிறார். அவர் அழுகிற நேரத்தில் அவருடைய மகன் அப்துல்லாஹ் கேட்கிறாரு, ஏன் அழுகிறீங்க, நீங்க தான் ரசூலுல்லாஹ்வோட தோழராக இருந்தீங்க, நெருக்கமானவராக இருந்தீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு களிமா சொன்னவர் நீங்க, ஏன் நீங்க அழுகிறீங்கன்னு கேட்கிறார். அவர் சொல்றாரு, மகனே, இன்ன அஃதல மா நுஇத்துஹு ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ்.
மா நஅுதுஹு ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். நாங்கள் வாழ்க்கையிலேயே நம்ம செய்த மிகப்பெரிய அமலாக நினைத்துக் கொண்டிருப்பது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதல்ல நான் அழுவதற்கான காரணம், நான் என் வாழ்க்கையில் இன்னி குந்து அலா ஹயாத்தி அலா அத்பாகின் தலாதா, என் வாழ்க்கையில் 3 கட்டங்களில் நான் இருந்திருக்கிறேன். அந்த கட்டங்களை நான் இப்பொழுது எண்ணி பார்க்கிறேன் என்று சொல்றார். அந்த கட்டங்களை நான் இப்பொழுது எண்ணி பார்க்கிறேன். ஒரு கட்டம், இந்த உலகத்திலே மிக வெறுப்பான ஒரு மனிதராக, மிக மோசமான ஒரு மனிதராக எனக்கு இருந்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவரை கொல்வது போல ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கவில்லை, அவரை வெட்டி விடுவது போல ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்கவில்லை. நான் நினைத்து பார்க்கிறேன், நான் அந்த நேரத்தில் மரணித்திருந்தால், அந்த நாளில் நான் மரணித்திருந்தால் லகுன்து மின் அஹ்லின் நார், நான் நரகவாதிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன். அல்லாஹு தஆலா என்னை அந்த நிலையை விட்டு காப்பாற்றினான். நான் அந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள், எமது வாழ்க்கையில் நான் அந்த நேரத்தில் மரணித்திருந்தால் என்று சொல்லக்கூடிய எத்தனை கட்டங்கள் நாங்கள் கடந்திருப்போம், எத்தனை நேரங்களை நாங்கள் கடந்திருப்போம். நாம் அந்த நேரத்தில் மரணித்திருந்தால் என்று சொல்றார். அதுக்கு பின்னால் நான் இஸ்லாத்துக்கு ஏற்றேன். இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் இந்த உலகத்திலே எனக்கு மிக விருப்பமான மனிதராக நபி அவர்களை தவிர வேறு யாரும் இருக்கவில்லை. அவருக்கு நான் வழங்கிய கண்ணியத்திலும் மஹப்பத்திலும் காரணமாக நான் அவரை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், இப்படி பார்க்க மாட்டேன், நேர பார்க்க மாட்டேன். காரணம் கண்ணியத்தின் காரணம், அவர் வச்சிருந்த மரியாதையின் காரணமாக நான் நேர பார்ப்பது எனக்கு தயக்கமாக இருந்தது. மிகவும் விருப்பமான ஒரு மனிதராக அவர் இருந்தார். அவரோடு சேர்ந்து எத்தனையோ தியாகங்களை செய்தோம். நான் நினைத்து பார்க்கிறேன், அந்த நேரத்தில் நான் மரணித்திருந்தால் லகுன்து மின் அஹ்லில் ஜன்னah, நான் சொர்க்கவாதிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன், நான் சொர்க்கவாதிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன். ஆனால் 2 கட்டத்தையும் நான் கடந்து வந்துட்டேன். 2 வரல, அதுவும் வரல, இதுவும் வரல. நபிகளாருடைய மரணத்துக்கு பின்னால் உலகம் எங்களுக்கு திறக்கப்பட்டு விட்டது. ஆட்சியெல்லாம் நம்ம அடைஞ்சிட்டோம், அனுபவிச்சிட்டோம், உலகத்தில் நிறைய வாழ்ந்துட்டோம். நான் பயப்படுவதெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதற்கு இதை சமமாக்கி விட்டானோ, தியாகத்திற்கு இந்த நிலைகளை எனக்கு சமமாக்கி விட்டானோ என்று நான் பயப்படுகிறேன். நான் சொர்க்கவாதியா நரகவாதியா என்ற சந்தேகத்தில் நான் இப்ப மரணிக்கிறேன் பாரு, எனக்கு தெரியாது பாரு. இந்த நிமிடத்தை நினைத்து நான் அழுகிறேன், இந்த நிமிடத்தை நினைத்து நான் கலங்குகிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்தார்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், அவர் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, நான் அப்போ மரணிச்சிருந்தா, நான் இந்த நேரத்தில் மரணிச்சிருந்தா, நம்ம எவ்வளவு நினைக்கலாம், நான் உம்ரா செய்யக்குள்ள மரணிச்சிருந்தா, நான் உருக்கமாக அழுது சுஜூது செய்த நிமிடத்தில் நான் மரணித்திருந்தால், நான் தியாகம் செய்த ஒரு நோம்பாளியாக மரணிச்சிருந்தா, நான் இந்த நிலையில மரணிக்கிறேனே என்று அவர் ஒரு நல்ல நிலையை சொல்றாரு. அல்லாஹ் எமக்கு ஒரு கெட்ட நிலையை ஏற்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கெட்ட நிலை ஏற்படுத்தி விடக்கூடாது. காரணம், இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், அமல்கள் எல்லாம் முடிவை வைத்துத்தான், அமல்கள் எல்லாம் அதனுடைய பெருமதியையும் அளவை வைத்தல்ல, முடிவை வைத்துத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவரிடத்தில் உள்ள அளப்பெரிய ஒரு மஹப்பத்தை வைத்திருந்த வித்தியாசமான மனிதர்களில் ஒருவர். மரணிக்கிற நேரத்தில் குடும்பமே அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் பிலால் ரலியல்லாஹுடைய முகத்தில் கலக்கமும் இல்லை, சிரித்து கொண்டிருக்கிறார். அவருடைய சிரிப்புக்கான காரணம் கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார், கதன் நல்கல் அஹிப்பத முஹம்மதன் வ ஸஹ்பஹு, நான் நாளை நேசர்களை சந்திக்க போகிறேன், முகம்மதையும் அவனது தோழர்களையும் சந்திக்க போகிறேன், முகம்மதையும் அவரது தோழர்களை நான் சந்திக்க போகிறேன். அதைவிட எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டா என்ற கருத்தில் என்ன செய்கிறாரு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தோஷமாக பேசினார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மரண படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு பக்கத்தில் இருந்த மாணவர்கள், ஹதீஸ் துறை அறிஞர்கள், மார்க்க விற்பனர்கள்லாம் சூளைக்கிறாங்க. அவர் ஒரு பெரிய ஒரு மார்க்க விற்பனர். அவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன இப்போ உங்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புறீங்க மற்றவங்களுக்கு என்றாங்க. அவர் குர்ஆன் வசனம் என்று சொன்னார், லிமிஸ்லி ஹாதா ஃபல்லி அமலில் ஆமிலூன், இது போன்ற ஒரு நேரத்திற்காக அவர்கள் அமல் செய்யட்டும் என்று சொன்னார். இது போன்ற ஒரு நிமிடத்திற்காக அவர்கள் அமல் செய்யட்டும், அதைத்தான் நான் இப்போ என்ன செய்யலாம் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னார் என்பதை பார்க்கிறோம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் நம் கொடுங்கோல் ஆட்சியாளர்களில் ஒருவராக நாம் சொல்லுவோம். அவருக்கு நிறைய சிறந்த பக்கம் இருந்தது. அவர் மரணிக்கிற நேரம் அவரை சூழ இருந்த மக்கள் எல்லாம் அவருடைய அநியாயங்கள், அவரது கொடுமைகள், அவர் இதெல்லாம் பார்த்து என்ன வெந்திருப்பாங்க. அல்லாஹ் தஆலா இவருக்கு என்ன செய்யக்கூடாது, மன்னிப்பு வழங்கக்கூடாது, தண்டனை இவருக்கு கிடைக்கணும், அப்படிதான் நினைச்சிருக்கணும். அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மரணப்படுக்கையில் இருக்கிற நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், இவர்கள் எல்லோரும் இன்னஹும் யஸஅமூன அன்னக லா தக்ஃபிர்லி,
நீ என்னை மன்னிக்க மாட்டாய் என்று இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நீ என்னை மன்னிக்க மாட்டாய் என நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் எனது பாவத்தை மன்னித்தருள்வாயாக என்று துஆ கேட்டார். எப்படி? அல்லாஹும்ம ஃபிர்லி, இவர்கள் எல்லோரும் நீ என்னை மன்னிக்க மாட்டாய் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகளை எல்லாம் நினைச்சு பாருங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அதாவது குராசானிலே ஏற்பட்ட அவரது பிரச்சனைக்கு பின்னால் திருமணம் முடிக்காமல் 40-50 வயது, அவருடைய இளம் வயது, போராட்டம், ஹதீஸ்களை எல்லாம் திரட்டி அங்க போய் இங்க போய் பெரும் கஷ்டங்களுக்கு மத்தியில் அவர் என்ன செய்யறாரு? கடைசியில் ஹர்தனிக் என்ற ஊருக்கு வராரு. அந்த வீட்டிலே இருந்த நபர் இந்த செய்தியை சொல்லுகிறார். இரவு நேரம் இமாம் புகாரி அவர்களுடைய துஆவை நான் கேட்டேன். இமாம் புகாரி அவர்களுடைய துஆவை நான் கேட்டேன். எப்படி துஆ கேட்டார்னு சொன்னா, யா அல்லாஹ், இந்த பூமி எனக்கு நெருக்கடியாகிவிட்டது, இந்த பூமி எனக்கு நெருக்கடியாகிவிட்டது, எனக்கு ஒரு பொருத்தமற்ற மாதிரியான ஒரு நிலைமை என்ன செஞ்சுட்டு எனக்கு, ஏன்னா அவருக்கு எதிரான எதிர்ப்புகள் நிறைய வந்துட்டு ஆகிவிட்டது. இஸ்லாமிய சமுதாயத்துக்கு சேவை செய்தவர், பூமி எனக்கு நெருக்கடியாகிவிட்டது, யா அல்லாஹ் ஃபக்பித்னி இலைக், என்னை உன் பக்கம் அழைத்துக்கொள் அப்படின்னு என்ன செய்தாரு? ஒரு துஆ கேட்டார். காலையில் அந்த ஊரை விட்டு போவதற்காக அவர் என்ன செய்யறாரு? வாகனத்தை எடுக்கிறாரு, ஏற முயற்சி செஞ்சார், கீழே விழுந்து மரணித்தார். கீழே விழுந்து என்ன செய்தாரு? இமாம் புகாரி அவர்கள் மரணித்தார்கள். மரணத்துக்கு பின்னால இந்த செய்தி அவர் என்ன செய்யறாரு? சொல்றார். இமாம் புகாரி இரவு நேரத்துடைய துஆவை நான் என்ன செய்தேன், கேட்டேன் என்று சொல்லி என்ன செய்யறார்? சொல்றாரு. அன்புள்ள சகோதரர்களே, உலமா ஃபி ஃபிராஷில் மௌத், உலமா, உலமா அல்ல, உலமா மகத்தானவர்கள் மரணப்படுக்கையில் உள்ள ஒரு நூல். இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே வாழ்ந்த மிக முக்கியமான தலைவர்கள், மிக முக்கியமான இடத்திலே வாழ்ந்தவர்களுடைய மரண நேரங்களை எல்லாம் படிக்கிற நேரத்தில் மரணம் இவ்வளவு பெரிய சேவையாளர்களையும் தியாகிகளை எல்லாம் என்ன செய்திருக்கிறது? கொண்டு போயிருக்கிறது. யாரையும் இதில் என்ன செய்யவில்லை? விதிவிலக்குக்கு என்ன செய்யவில்லை? வைக்கவில்லை. இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தூணென நம்பப்பட்டவர்கள் எல்லாம் மரணம் என்ன செய்திருக்கிறது? கொண்டு போயிருக்கிறால் அல்லாஹ்வுக்கு நாமெல்லாம் எம்மாத்திரம், நாமெல்லாம் ஒரு செய்தியே கிடையாது. அல்லாஹ் தஆலாவுக்கு நாமெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, எம் வாழ்க்கை சீர்திருந்த வேண்டும் என்றால் மரணத்தை போன்று ஒரு உபதேசம் கிடையாது. மரணத்தை போன்று ஒரு உபதேசம் கிடையாது. மரணம் என்பது எமக்கு அடிக்கடி ஞாபகம் வரும் என்று சொன்னால், இன்னொரு சகோதரனுக்கு எதிராக நாங்கள் பெருமை அடிக்க மாட்டோம். மரணத்தை நினைத்து நீங்க சில அமல்கள் செய்கின்ற பொழுது எந்த லிமிட்டும் இல்லாமல் நீங்கள் செய்வீர்களா இருந்தால், அது எந்த தான தர்மங்களாக இருந்தாலும், உங்களை இழக்க வைக்கின்ற அளவுக்கு அது உங்களை கொண்டு போகமாக இருந்தாலும், அது இறைவனிடத்தில் குத்தம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களது வாழ்நாளில் மரணம் என்கின்ற உங்களது சிந்தனை உங்களை உங்கள் வாழ்க்கை விட்டு வெளியேற செய்கிறது என்று வையுங்கள். உங்களை ஒரு தியாகத்துடைய உச்சகட்டத்துக்கு கொண்டு போயிட்டு வைங்கள். இறைவனிடத்தில் எந்த குற்றமும் கிடையாது. நீங்கள் உங்களது கடமைகளை செய்கின்ற வரைக்கும், குடும்பத்தார்கள் உங்களது கடமையோடு உள்ளவர்களுக்கு கடமை செய்கின்ற வரைக்கும் உங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, இதனால் தான் நபியோடு வாழ்ந்தவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்ந்த தோழர்கள் எல்லோரும், அவர்கள் யாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மரணத்தை கண்டதனால, அவங்களோட மரணத்தில் வாழ்ந்ததுனால, அவங்களோட யாருடைய வாழ்க்கையும் இன்பமாக திருப்திகரமாக அனுபவிச்சு கொண்டு அவங்க இருக்கல. பெரிய இடத்துல அடைஞ்சாங்க, திருப்தி வராது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மூக்கிலே கயிறை விட்டு தும்மல் விட்டு கொண்டு, பெரும் அந்த ஒரு ராஜட நிலைமையில் இருக்குமே அந்த மாதிரி தும்மலை விட்டு கொண்டிருக்கிற நேரம் சொல்றாரு, சுப்ஹானல்லாஹ், அபூ ஹுரைரா ஆட்சியாளராக இருந்து கொண்டிருக்கிறார், அபூ ஹுரைரா எப்படி இருந்தார் தெரியுமா என்று சொல்லி அதை ஞாபகப்படுத்துகிறார். சுப்ஹானல்லாஹ். ஹப்பாப் பின் அரத் அவர்களை நோய் விசாரிக்க செல்கிறார்கள், கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், முஸ்அப் இப்னு உமைர் மரணித்து விட்டார். இந்த நபித்தோழர் போய்விட்டார், அந்த நபித்தோழர் போய்விட்டார். இவர்கள் எல்லோரும் தியாகம் செய்தார்கள், இழந்தார்கள், சொத்துக்களை இழந்தார்கள், கஷ்டப்பட்டார்கள். இஸ்லாம் வெற்றி பெறுவதற்கு முன்னாலே அவர்கள் போய்விட்டார்கள். அவர்களுடைய அமல்களை, இந்த உலக நன்மைகள் எதுவும் அளிக்கவில்லை. ஆனால் நாங்கள் தியாகம் செய்து உலகத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டோம். நான் பயப்படுவதெல்லாம், அதாவது எமது நன்மைகள் அனைத்தும் இந்த உலக நன்மைகளுக்காக அளிக்கப்பட்டு விட்டனவோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னது போன்று, உஸ்குரு திக்ர ஹாதிமில் லத்தாத், இன்பங்கள் எல்லாம் துடைத்தெறியக்கூடிய மரணத்தை ஞாபகப்படுத்துங்கள் என்று சொன்னது போன்று, மரண விஷயங்களை மனதிலே கொஞ்சம் எடுத்து அல்லாஹு தஆலா சொல்வது போன்று, குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமah ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ் வ
வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும். நீங்கள் உங்களது கூலியை கொடுக்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில்தான். உங்கள் கூலி கொடுக்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில்தான். யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்திற்குள் நுழைக்கப்படுகிறார்களோ அவர் வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த உலக வாழ்க்கை வெறும் ஏமாற்றமே அன்றி வேறு எதுவும் கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் எம் அனைவரையும் இந்த உபதேசம் மூலம் எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனம் பெற்றவர்களாக ஆக்கியர்கள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.